ஸ்னூஸ் ஃபர்ஸ்ட் சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆன இந்த சீரிஸ் தான் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் கேம் 7 தானே கேம் அப்படின்னு சீரிஸ். ஆமா. தருது. ஸோ ஹவு டு யூ see தட் கேம்? நாளைக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நீங்க? initially who do you want to see win? ஐ வாண்ட் டு see the magic honestly. ஏன்னா நம்ம வந்து பாலோ வந்து டீசென்ட்னு சொல்றதே ஒரு பெரிய அண்டர்ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா பாலோ வந்து ஹி ஆவரேஜ் பெட்டர் நம்பர்ஸ் தென் டேட்டம் இந்த சீரீஸ்ல. ம், ஸோ பீயிங் அ செகண்ட் இயர் ரூக்கி, நீ வந்து ஜேசன் டேட்டமோட நம்பர்ஸையும் மீறி பிளே ஆஃப், நீ நீ ரெகுலர் சீசன்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ற அதெல்லாம் மேட்டரே இல்லை. ஆஸ் அ ரூக்கி நீ பிளே ஆஃப்ல வந்து இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் போட்டதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாம ஆர்லாண்டோவுக்கு ஒரு ராஸ்டரே ரொம்ப தின் ராஸ்டர் தானே. அவங்களுக்கு பெஞ்சில் வந்து ஜோ இங்கிள்ஸ், கோல் ஆந்தனி இந்த மாதிரி பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் 3 பாயிண்ட் ஷூட்டிங்கே இல்லாத டீம்ல இது. ஸோ ம், ரெகுலர் சீசன்லயும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் அவங்களுக்கு இருந்த பிரச்சனையா இதுதான். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் 3 பாயிண்ட் ஷூட்டிங் இல்லாததான். ப்ளஸ் உனக்கு பிரான்ஸ் அந்த வாக்னர் பிரதர்ஸும் சரி, நல்ல டீம் அது. ஸோ யங் ம், பிளேயர்ஸ், நான் வந்து ஐ ஐ ஐ எக்ஸ்பெக்ட் ஆர்லாண்டோ டு ஷாக் த வேர்ல்ட். ஏன்னா ம், கேவ்ஸ் வந்து your best player is scoring every point in the last quarter. அந்த ஸ்டார்ட் நீங்க காமிச்சீங்களே, ஸோ இந்த ஃபோர்த் குவார்டர்ல ம், 24 பாயிண்ட்ஸும் வருமோ நினைக்கிறேன் டானல் மிச்சல். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கேம்ல வந்து டேரிஸ் கார்லாண்டு, எவன் மோப்லிலாம் சுத்தமா ஒரு கான்ட்ரிபியூஷனே இல்லாம இந்த மாதிரி இருக்கிறது வந்து தட் இஸ் நாட் அ வெரி குட் லுக் ஃபார் யூ. ஏன்னா அந்த மாதிரி நீ பாஸ்டன் போய் நீ அடுத்த ரவுண்ட் நீ ஃபேஸ் பண்ண போறோம்னா பாஸ்டன் மேட் ஜென்டில்மேன் ஸ்வீப் யூ. ஸோ yeah, I like Orlando's chances to win Game 7, but still at the end of the day they have Donovan Mitchell who has playoff experience, so it might go either way. ஏன்னா கேவ்ஸுக்கு ஹோம் கோர்ட் அட்வான்டேஜும் இருக்குல்ல. அவங்க தானே ஃபோர்த் சீட்ல இருக்காங்க. ஸோ ம். ஹோம் கோர்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதால ஐ திங்க் கேவ்ஸ் மைட் ஸ்டீல் இட், பட் பார்ப்போம். ஆர்லாண்டோ ஆல்சோ ஹாஸ் அ வெரி குட் சான்ஸ் டு வின் த சீரீஸ். எனக்கும் ஆக்சுவலி லைக் மேஜிக் தான் ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி லைக் வெரி யங் டீமு. ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். ஐ திங்க் ஜேலன் சக்ஸு, ஃப்ரான்ஸ் வாக்னர் அண்ட் பாலா பேங்கரோ 3 பேருமே லைக் 22 இயர்ஸு. லாஸ்ட் டைம் வந்து 22 இயர்ஸில் இருக்கிற 3 பிளேயர்ஸ் வந்து லைக் 20+ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணது வந்து கேடி, ஹார்டன் அண்ட் ரஸ் ஓகேசியில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்கோர் பண்ணுறாங்கிறது லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். ஏன்னா இப்படி லைக் இவ்வளோ யங் பிளேயர்ஸை வச்சுட்டு மேக்கிங் த கேவலியர்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டிங் டீம். அந்த டீமை வந்துட்டு கேம் 7 ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கேம் 7 ஹோம் கோர்ட் அட்வான்டேஜ் இருந்தாலுமே கேம் 7 வி நெவர் நோ, லைக் எனிபடி கேன் வின் த கேம். ஸோ வில் பி a குட் கேம் 7. அகெயின் லைக் டானவன் மிச்சல் இஃப் தே கேன் லைக் டேக்கிள்னா லைக் மேஜிக் கேன் சமோ லைக் வின் இட். ஏன்னா அவன் தான் லைக் இந்த இன்னைக்கு மேட்ச்மே ஃபுல்லாகவே அவன் தான் 50 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஓவரால் ஸ்கோரில் 96 அவன் மட்டும் 50 ஸ்கோர் பண்ணியிருக்கான். மிச்சம் 46 எல்லாரும் சேர்ந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதர் அஃபென்ஸில் வந்து மிச்சவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாட்டி இந்த டீம்ல லைக் ஸ்பிரிட்டா இருக்கு. ஏன்னா 3 பிளேயர்ஸுமே சக்ஸும் சரி, வேக்னரும் சரி, பேங்கரும் சரி, 3 பேருமே லைக் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த அதர் ஹேண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மிச்சலை தவிர வேற யாருமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ இதே இதில் போச்சுன்னா கேம் 7 கண்டிப்பாக மேஜிக் ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் செல்டிக்ஸோடையும் லைக் இஃப் தே கேன் மேக் லைக் தே கேன் வின் லைக் 1 or 2 games எனக்கு தோணுது செல்டிக்ஸோடையுமே இஃப் மேஜிக் கோஸ். I think if Celtics stay healthy, they have the easiest path to finals this year. இதுக்கப்புறம் பட் அகைன் பெரிய த்ரெட்டே இல்லை அந்த ஹீட்ல அந்த 2வது மேட்ச் ஆனாங்களே ஒரு மாதிரி லெத்தாஜிக், அந்த கேம் நிக்ஸோட ஆடினா லைக் தே வில் பி இன் ட்ரபிள். நிக்ஸோட ஆப்வியஸ்லி வரும் ஃபைனல்ஸ். அந்த மாதிரி லெத்தாஜிக் கேம் ஆடினாங்கன்னா நிக்ஸ் மைட் அப்செட் தம். பட் அகைன் ஈஸியஸ்ட் பார்த்து ஃபைனல்ஸ். பட் இந்த ஃபைனல்ஸ்ல தான் லைக் மேஜர் ஹடிலே இருக்கு அவங்களுக்கு. வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல யார் வந்தாலும் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நகட்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரலன்னா செல்டிக்ஸ் ஹேவ் வெரி குட் சான்ஸ் டு வின் த ஃபைனல்ஸ். ஏன்னா அவங்களுக்கு மேஜர் கிரிப்டோனைட்டே வந்து நகட்ஸ் தான். உல்வ்ஸ் எனக்கு தெரியல, உல்வ்ஸ் ஆர் மேவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து செல்டிக்ஸை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நகட்ஸ் இல்லைன்னா செல்டிக்ஸ் ஹேவ் வெரி குட் சான்ஸ். ஏன்னா அவங்க ராஸ்டரும் சரி எல்லாமே வந்து உனக்கு ஒரு மாதிரி வெல் பேலன்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ராஸ்டர் தான். இந்த மென்டல் பிளாக் இருக்கு, பட் ஸ்டில் உனக்கு ஆப்போனன்ட் வந்து இந்த ராஸ்டர் better than 2022. இது arguably the best roster Celtics had, I think, since அந்த ராண்டோ, பியர்ஸ்,
கெவின் கார்னெட் 2008. அப்புறம் லாரி பர்த்டேஸ். ஏன்னா ஒரு மாதிரி உனக்கு அவங்க நெட் ரேட்டிங் எஃபிஷியன்சிலாம் வந்து பயங்கரமா இருக்கு ரெகுலர் சீசன்ல. ஸோ அதனால I mean, ஆனா பார்ப்போம். 2022லயுமே ஆன் பேப்பர் வந்து லைக் எல்லாமே பாஸ்டன் தான் ஃபேவரட்ஸ்னாங்க. பட் ஆனால் கடைசியில் வாரியர்ஸ் ended up winning. இந்த டைமும் அகெயின் லைக் அந்த ஐ மீன் ஜெய்சன் டேட்டம்க்கு வந்து செம்ம ப்ரெஷரு. ஏன்னா 2 டைம் வந்து ஒரு டைம் வந்து 2018ல ஆப்வியஸ்லி அப்போ தான் அவன் எங்கு லெப்ரானோட 3 தோப்பானுங்க 3-1 டெஃபிசிட். ஐ மீன் 3-1 டெஃபிசிட்னா 2-0 நல்லோ சம்திங் 2018ல கான்ஃபரன்ஸில் ஃபைனல்ஸில். அகெயின் 2022ல லைக் நல்ல ஆன் பேப்பர் செம ஸ்குவாடாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சாம்பியன்ஷிப் டிஎன்ஏ இல்லை அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் ஹேண்டி ஃபார் வாரியர்ஸ். இந்த டைமும் அதே தான் நக்கட்ஸ் லைக் செம்ம கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. நக்கட்ஸ் வந்தா ஐ மீன் இட் வில் பி நக்கட்ஸ் தான் எனக்கு தோணுது. பட் அதர் டீம்ஸ் வந்தா பாஸ்டன் வில் பி த ஃபேவரட்ஸ் ஹெட்டிங் இன்டு தி ஃபைனல்ஸ். ஆனா அதே மாதிரி ரொம்ப ஈஸியஸ்டான லைக் how அதே Lakers மாதிரி had in 2020. see Jason Tatum being the best player in your team, 23 பாயிண்ட் ஆவரேஜ் பண்ணிட்டு அதான் சொல்றல மிடில்டன் பாலோ பெங்கேரோ வந்து தே ஹேவ் பெட்டர் நம்பர்ஸ் தென் டேட்டம் இன் தி பிளே ஆஃப்ஸ். அதனால வந்து தெரியல எனக்கு, பார்ப்போம். நம்ம அதான் இப்போ சொல்றோம், நம்ம இப்போ நேற்று ஆரம்பிச்ச கதையே கிடையாது. ஏன்னா கைரி அவிங் வந்து செல்டிக்ஸ்ல இருக்கும்போதே வந்து கைரி அவிங் பிரைம் கார்டன் ஹேவர்ட் அப்புறமா வந்துட்டு கெம்பா வாக்கர் எல்லாருமே இருந்த டைம்லேயே வந்து ஆல் ஆர்ஃபர்ட் எல்லாருமே இருந்த டைம்லேருந்தே வந்து செல்டிக்ஸ் வந்து கண்டெண்டர்ஸ் அண்ட் சாம்பியன்ஷிப் ஃபேவரட்ஸ் தான். ஸோ அது எல்லாமே பேசிட்டே தான் இருக்கும் நம்ம செல்டிக்ஸ் பற்றி. பட் தான் தே ஹேவன்ட் ப்ரூவன் இட் yet. ஸோ இந்த வருஷம் பார்ப்போம். இதான் அவங்களுக்கு பெஸ்ட் சான்ஸ்னு தோணும் எனக்கு தெரிஞ்சு. 2022ல இருந்தாலுமே லைக் ட்ரூ ஹாலிடே போசிங்கர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த டீம் வச்சு ஜெயிக்காட்டி கஷ்டம் தான். லைக் கண்டிப்பா ஜெய்லன் ப்ரௌன் லைக் ஹீ ஸ்டெப்பிங் அப் மோர் தென் ஜெய்சன் டேட்டம் கிரன்ச் மொமெண்ட்ஸ்ல. அப்படிதான் எனக்கு தோணுது. லைக் ஷார்ட் ஹீஸ் ஜஸ்ட் ட்ரிபிளிங், அப்புறம் கடைசி 2 செகண்ட்ஸ்ல ஹீஸ் புல்லிங் அப் 3. உள்ள போச்சுன்னா போச்சு, போகாட்டி போகலாம். ஆமா ஆமா அது ஒரு ஹெவிலி ரொம்ப 3 பாயிண்ட் லைன்லேருந்து ரொம்ப ரிலையன்ட் டீம் தான் அது. ஸோ அவங்க 3s விழுந்தா மட்டும்தான் செல்டிக்ஸால ஜெயிக்க முடியும். ஸோ 3s விழலைன்னா அந்த டீம் அன்னைக்கு லாஸ் தான். ஐ மீன் கேவ்ஸ் மேஜிக் பற்றி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபேக்ட் என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2 கேம் கேவ்ஸ் டாமினேட் பண்ணது ஒரு பிக் ரீசன் வந்து ஜாரட் ஆகல. அவர் தான். ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. ஆர்லாண்டோவோட வந்து அவனை கண்டெய்னர் பண்ண முடியல ஆக்சுவலாக பேஜில். பட் ஒன்ஸ் he became injured and Evan Mobley power forward, he is asked to play center role. எப்போது மோப்லி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ இன்ஃபேக்ட் நேற்று கேமில் வந்து மோப்லி லைக் சோல்ட் டானான் மிச்சல் ஆன் செப்பரேட் நோட். ஏன்னா வந்து 50 பாயிண்ட்ஸ் ஃபோர்த் குவார்ட்டரில் உனக்கு டானான் மிச்சல் மட்டும்தான் ஸ்கோரே பண்ணியிருக்கான். அதனால தான் நமக்கு எல்லா டீம்லையுமே ஒரு டிபெண்டபிள் பிக் மேன் இருக்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா எல்லா டைமுமே மிட்ரேஞ்சோ இல்லைனா வந்து உன்னோட 3 பாயிண்ட் ஷூட்டிங் வந்து உன்னோட கார்ட்ஸ் ஆன் வீக்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஒரு பெயின் ப்ரெசன்ஸ் ஒரு சென்டர் இருந்தால் அவங்ககிட்ட நீ பாலை த்ரோ பண்ணிட்டு லேஅப் எடுக்கிறது இல்லைனா லாக் பண்ணுறது அதெல்லாம் நீ பண்ணலாம். பட் எனக்கு அந்த ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த கார்ட்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகுது. ஸோ பேலன் போனதுக்கப்புறமாவே மேட்ச் சைடு சீரீஸ் டில்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நவ் தட் தே ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் ஆல் வித் மொமெண்டம் கண்டிப்பாக மேஜிக் ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து 6th கேம் என்ன கேட்டால் கேஷ் க்ளோஸ் பண்ணிடணும். ஐ மீன் இவன் ஒரு ரோட்டில் இருந்தாலும் பட் நவ் தட் தே குடன்ட் டூ மேஜிக் வந்து ஒரு ரோட்லேயே வந்தால் கூட கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த சீரீஸில் இதுவரையும் நடந்த 6 கேமில் எந்த டீமே ரோட் கேம் வின் பண்ணல. ஸோ இட் ஹஸ் கம் டவுன் டு விச் டீம் வில் வின் அ ரோட் கேம். ஏன்னா கேவ்ஸ் 3 கேமே ஹோமில் வின் பண்ண தான் 3, மேஜிக்கும் அவங்க ஹோமில் வின் பண்ண தான் 3. ஸோ நோபடி ஹஸ் ஒன் இன் அதர் டீம் ஸ்போர்ட் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இஃப் திஸ் கேம் பேக் டு பி ஒன்னா ஆர்லாண்டோ ஹேஸ் டு வின் அ ரோட் கேம் அந்த ரோட் இப்போ கேவ்ஸில். ஸோ அண்ட் கேவ்ஸுக்கு ஆப்வியஸ்லி அவங்க ஆல்ரெடி வின் பண்ண 3 ஹோம் கேம் மாதிரி 4th ஹோம் கேமும் வின் பண்ணிட்டாலே இட்ஸ் ஓவர். ஸோ பட் என்னை பொறுத்தவரைக்கும் மொமெண்டம் இப்போதைக்கு மேஜிக் கிட்ட இருக்கிறதுனால எக்ஸ்பெக்ட் மேஜிக் டு வின். அண்ட் மேஜிக் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டர் மேட்சப்பாக இருப்பாங்கன்னு தோணுது செல்டிக்ஸோட. ஆப்வியஸ்லி நீங்கள் கேவ்ஸை போட்டாலும் சரி மேஜிக்கை போட்டாலும் சரி எண்ட் ரிசல்ட் செல்டிக்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க எனக்கு கேட்டால். பட் ஹூஸ் கோயிங் டு கிவ் தம் அ டஃபர் ஃபைட் அப்படின்றது தான் இப்போ ஒரு கான்வர்சேஷனாகவே இருக்குது கேவ்ஸ் மேட்சிக்கை பொறுத்தவரை. ஸோ பார்ப்போம் நாளைக்கு அது கேம் 7. ஸோ அது டெஃபினெட்லி நோ மேட்டர் விச் டீம் யூ சப்போர்ட் கண்டிப்பாக அந்த கேம் யாராக இருந்தாலுமே டியூன் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம். ஏன்னா கேம் 7 வந்துட்டா அட் தட் பாயிண்ட் வந்து எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை நீங்கள் எந்த டீம் ஃபேன் அதுக்குங்கிறதே மேட்டர் கிடையாது. ஏன்னா வேற லெவலாக அட்மாஸ்பியர் 2 டீம்னே வந்து லைக்
சீசன் இஸ் ஆன் த லைன்ங்கிறதுனால வேற லெவல்ல ஆடுவாங்க. ஸோ இன்டென்சிட்டி லெவலும் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் கேவ்ஸ் விளையாடுறதுனால கேவ்ஸ் ஆஸ் அ டீம், ஆஸ் அ ஸ்டேடியம் தே ஹேவ் சீன் சாம்பியன்ஷிப் சக்சஸ். ஸோ அவங்க ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ திங்க் தே வில் பிரிங் இட் டு த ஸ்டேடியம். ஸோ கண்டிப்பா அந்த கேம் மஸ்ட் வாட்ச் மாதிரி. ஸோ அதர் தேன் தட் லாஸ்ட் மேட்சப் ரவுண்ட் 1ல பார்த்தா பக்ஸ் பிளேசஸ் அவங்க ரப்சல் ஃபேன் Where do I start? வந்து கண்டிப்பா. like I'm just glad that it's over. ஏன்னா இந்த சீரிஸ் வந்து இந்த சீரீஸ்ல இந்த இயரே வந்து அவ்வளோ ஒரு ஒரு கர்ஸ்ட் இயர்ல எங்களுக்கு. ஏன்னா போன 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 வருஷம் அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் டேமியன் லில்லர்ட் ட்ரேட் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ் சைட்டா இருந்துச்சு. ஏன்னா பக்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு ரிலையன்ட் 3-point த்ரெட்டே இருந்தது இல்லை டேமியன் லில்லர்ட் மாதிரி. ஸோ அந்த ட்ரேட் நடந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி டெரி ஸ்டாட்ஸ் வந்து ஃபயர் பண்ணாங்க. ஏன்னா ஏட்ரியன் கிரிஃபனுக்கும் டெரி ஸ்டாட்ஸ்க்கும் லாக்கர் ரூம் இஷ்யூஸ் இருந்ததால, ஈகோ கிளாஷ் இருந்ததால டெரி ஸ்டாட்ஸ் ஃபயர் பண்ணதே வந்து அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் சைன் தான். ஏன்னா டெரி ஸ்டாட்ஸ் வந்து டேமோட அஃபென்சிவ் கோச். ஸோ டேமை எப்படி ஒரு லைனப்பில் யூஸ் பண்ண முடியும்ன்றது வந்து டெரி ஸ்டாட்ஸை விட வேற யாருக்குமே நல்லா தெரியாது. ஸோ டெரி ஸ்டாட்ஸ் வாக் த வே இட் வாஸ் பேசிக்லி ஓவர். ஏன்னா அப்பயே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, போர்ட்லேண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ டெரி ஸ்டாட்ஸ் வந்து அது ஒரு மேஜர் ப்ளோ அப்படின்ட்டு. ப்ளஸ் கிரிஃபின் வந்து நீ வந்து பாக்ஸ் ஸ்கோரை பார்த்த, நீ வந்து ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அந்த 30-13 வந்து ஒரு ஃபுல் ஸ்கோர்டு தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து இனிஷியல் ஸ்ட்ரெச் வந்து பக்ஸோட ஸ்கெடியூல் ரொம்ப ஈஸியான ஸ்கெடியூல். ஏன்னா ஹார்னெட்ஸ், பிஸ்டன்ஸ், பெலிகன்ஸ், இந்த மாதிரி பெலிகன்ஸ் கூட இல்லை, பாட்டம் ஃபீடிங் டீம்ஸ் தான். ஸோ புல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பாட்டம் ஃபீடிங் டீம்ஸ்க்கு தான் நிறைய கேம்ஸ் அந்த 30-13 ஸ்ட்ரெச்சில். அதுலேயே வந்து பிஸ்டன்ஸுக்கிட்டே நிறைய டாக் ஃபைட்ல தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் குவார்டர் வரைக்கும் உனக்கு போகும். உனக்கு பேசர்ஸ் கிட்டலாம் நம்ம பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு 4-1 இருந்துச்சு ரெகுலர் சீசன் ரெக்கார்டு. அது எல்லாமே வந்து 140, 130 அந்த மாதிரி பயங்கரமா உனக்கு ஒரு மாதிரி உனக்கு டிஃபென்ஸே இல்லை சுத்தமா. ஏன்னா அந்த கேம்ஸ் அந்த 30-13ல அந்த 30 வின்ஸ் எல்லாமே வந்து யானிஸோட கேரி ஜாப் தான். ஏன்னா அந்த டைம்ல டேமுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல, டேமை வச்சு எப்படி அஃபென்ஸ் ரன் பண்ணணும்னு தெரியல ஏட்ரியன் கிரிஃபனுக்கு. ஸோ நைட் அண்ட் நைட் அவுட் யானிஸ் தான் வந்து உனக்கு 35, 40, 50 பேசர்ஸ் கிட்ட ஒரு கேம்ல வந்து 54 போட்டு தோத்தோம் நாங்க. யானிஸ் வந்து 54 ஸ்கோர் பண்ணி தோத்தோம் ரெகுலர் சீசன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் கேரி ஜாபா இருந்துச்சு. அப்புறமா ஆப்வியஸ்லி டாக் ரிவர்ஸ் வந்தோடனே அந்த இனிஷியல் ஸ்ட்ரெச்சை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. டாக் இந்த 3-1 சோக்கிங் அது இதுன்ட்டு. ப்ளஸ் டாக் உள்ள வந்தோடனே டாக்கோட ஃபர்ஸ்ட் கேமே வந்து அகெயின்ஸ்ட் நகெட்ஸ். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு ஃபேஸ் பண்ணி டென்வரில் நடந்த கேம். என்ன கேட்டால் ஆஸ் அ பக்ஸ் ஃபேன் நான் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் டாக். ஏன்னா டாக் நியூ ஹவு டு யூஸ் த பிளேயர்ஸ். சரி, நம்ம என்ன வேணா சொல்லலாம், நம்ம வந்து கிளிப்பர்ஸ் இந்த ஃபில்லி இதெல்லாம் சொன்னாலுமே டாக் டிடன்ட் ஹேவ் யானிஸ், ரைட்? ஸோ யானிஸ் மாதிரி உனக்கு ஒரு ஒரு ரிலையபிள் MVP, ஒரு பிளே ஆஃப் பெர்ஃபார்மர் வந்து டாக்கு இருந்தது இல்லை. ஸோ கவாய் நம்ம சொல்றோம், பட் ஸ்டில் அவுட் சைடு அந்த ராப்டர்ஸ்க்கு அப்புறம் கவாய் டீமே உனக்கு ஒண்ணுமே இல்லைல்ல பெருசா. ஸோ பிளே ஆஃப்ஸ்லேயே வந்து கவாய் வந்து பயங்கரமா சோக் ஆயிட்டு தான் இருந்தான். அதனால டாக்குக்கு வந்து டேம் யானிஸ் மாதிரி ஒரு டூவோ இல்லாததால இந்த சீசன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்த விஷயம் என்னன்னா வந்து வி டாமினேட்டட் செல்டிக்ஸ், வி டாமினேட்டட் நகெட்ஸ், மேவரிக்ஸ், வுல்வ்ஸ், OKC. அதான் போத் த கான்ஃபரன்ஸ், 2 கான்ஃபரன்ஸ்லயே வந்து 0.600 டீம்ஸ் எல்லாத்துட்டுமே வந்து வின்னிங் ரெக்கார்ட் வச்சிருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப டாக் ஃபைட்டா போனது எல்லாமே வந்து பாட்டம் ஃபீடிங் டீம்ஸ் கிட்ட இருந்தான். கண்டெண்டர்ஸ் கிட்ட ரொம்ப தே லுக் வெரி சாலிட். அதனால நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தேன். பட் சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ் தான் பேசிக்கா. ஏப்ரல் 9th அன்னைக்கு பாஸ்டன் கூட வந்து யானிஸோட கேப் ஸ்ட்ரெயின். அப்புறமா லாஸ்ட் ரெகுலர் சீசன்ல லாஸ்ட் கேம் ஆர்லாண்டோட இருந்துச்சு, பக்ஸ் ஆர்லாண்டோல இருக்கும்போது டேமுக்கு வந்து அக்கிலஸ் இன்ஜுரி. அதனால ஸோ பேக் டு பேக் இன்ஜுரிஸால தான் வந்து இந்த லாஸை நான் பார்க்குறேன். ப்ளஸ் ஐ எம் நாட் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா நான் போன வருஷம் வந்து ஹீட் சீரீஸ்க்கு வந்து நான் டிசப்பாயிண்ட் ஆன அளவுக்கு நான் இந்த வருஷம் ஆகலை. ஏன்னா போன வருஷம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் சீடு ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில். ஸோ 56 வின்ஸ்ன்னு நினைக்கிறேன், 56 58 வின்ஸோ. ஸோ ஒரு மாதிரி ஜகர் நாட்ஸ் மாதிரி உள்ளே போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட் ஆனோம். ஆனால் இந்த வருஷம் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே
கிளவுன் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க பக்ஸை ஃபுல்லாக. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை. இனிஷியலாக அந்த டேம் ட்ரேட் நடந்தோன்னே இருந்துச்சு. பட் அந்த கோச் ஃபயரிங், டாக் ரிவர்ஸ்லாம் உள்ள வந்து அப்புறம் நிறைய அந்த லூசிங் ஸ்ட்ரெச்லாம் போனோன்னே சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை. அதனால பேசர்ஸ் கிட்டே வந்து ஆட்ஸ் வந்து எல்லாமே பேசர்ஸ்க்கு தான் இருந்துச்சு. வேகஸ் ஆட்ஸ், பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரட்ஸ் வந்து பேசர்ஸ் தான் இருந்தாங்க. அதனால இந்த வருஷம் நான் ஐ வாசன்ட் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா 6 கேம் சீரீஸ்ல வந்து டேம் வந்து 2 கேம் மிஸ் பண்ணான். ஸோ இன்னொரு கேம்ல வந்து டேம் யானிஸ் இல்லாத கேம்ல பாபி போர்ட்டிஸை வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 5 மினிட்ஸ்ல எஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யானிஸ் ஃப்ளோரே பார்க்கல. ஸோ அதனால வந்து லைக் ஐம் நாட் வெரி டிசப்பாயிண்டட். பட் எனக்கு ஒரே நான் ஒரு பாசிட்டிவ் நோட் என்னன்னா, தேர் கோயிங் டு மேக் மூவ்ஸ் திஸ் ஆஃப் சீசன். ஏன்னா நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, இந்த மாதிரி யானிஸ் இஸ் கோயிங் டு போர்ட்லாண்ட் டு ஒர்க் அவுட் வித் டேம். யானிஸ், கிறிஸ் அண்ட் டேம். ஸோ இவங்க 3 பேருமே வந்து போர்ட்லாண்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் சம்மரில் வந்து டேம் இஸ் ஐ திங்க் டேம் இஸ் கோயிங் டு கிரீஸ் டு ஒர்க் அவுட் வித் யானிஸ். ஸோ அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி பில்டு வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும் இந்த டைமில். ஏன்னா உனக்கு இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் இருக்குது. ஸோ யானிஸ் டேம் பிக் அண்ட் ரோல், அந்த அந்த பிரதர்ஹுட், அந்த கெமிஸ்ட்ரி வந்து பில்ட் பண்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் டைம். பிளஸ் தேவ் கோச் நவ். ஸோ நம்ம வந்து டாக் ரிவர்ஸ் நம்ம என்ன சொன்னாலுமே வந்து டாக் ரிவர்ஸ் ஹேஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண டாக் ரிவர்ஸ் இருக்கிறதால அட்லீஸ்ட் வி ஹாவ் அ ரியல் கோச். வி டோன்ட் ஹாவ் ரூக்கி கோச் லைக் ஏட்ரியன் கிரிஃபின் ஆர் ஜே ரெடிக் ஆர் டார்வின் ஹேம், இந்த மாதிரி ஒரு கோச் இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச் இருக்கிறதால ஐ திங்க் ஒன் ஃபுல் ஆஃப் சீசன் வித் டேம், யானிஸ் அண்ட் கிறிஸ் வித் டாக் ரிவர்ஸ் அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ப்ரூக் லோபஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இந்த ஆஃப் சீசனில். பாபி போர்ட்டிஸ், ஈவன் தோ ஐ லைக் பாபி போர்ட்டிஸ் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு பெரிய டிஃபென்சிவ் லயபிலிட்டி அண்ட் ரோட் கேம்ஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸே இருக்காது. உனக்கு வந்து ஹோம் கோர்ட்ல வந்து பாபிக்கு வந்து அந்த எனர்ஜி, அந்த பக்ஸ் ஃபேன்ஸ்ட்டு அந்த ஹைப் இருக்கும். அதனால வந்து அந்த பாபி சான்ஸ்லாம் இருக்கிறதால ஃபைசர் ஃபார்ம்ல மில்வாக்கியில் நடக்கிற கேம்ஸ்ல வந்து பாபி போர்ட்டிஸ் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 30 பாயிண்ட் 35 பாயிண்ட்ஸ்லாம் வந்தா ஹோம் கோர்ட். ஆனால் அவே ரோட் கேம்ஸ்ல வந்து சுத்தமாக உனக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனாலுமே இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து பாபி ஆவரேஜ் டபுள் அண்ட் பாபியோட கான்ட்ராக்ட் பார்த்தா அந்த ப்ரொடக்ஷன் வந்து யூ வில் நெவர் கெட் இட் ஃப்ரம் எனி அதர் பிளேயர். ஏன்னா பாபியோட கான்ட்ராக்ட் வந்து இட்ஸ் அ வெரி டீம் ஃப்ரெண்ட்லி கான்ட்ராக்ட். ஸோ பாபி கான்ட்ராக்ட் வச்சுட்டு அந்த டபுள் வந்து எத்தனை பிளேயர்ஸ் லீக்ல கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ திங்க் தே மைட் ரீடைன் பாபி. அண்ட் இந்த வருஷம் 6th மேன் ஆஃப் த இயர் ரன்னர் அப் வேற. ஸோ நாஸ் ரீட், மலிக் மங்க் அண்ட் பாபி போர்ட்டிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாபி போர்ட்டிஸ் விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னா உனக்கு பெட்டர் ஆப்ஷன் நாஸ் ரீட் தான். நாஸ் ரீட் ஆப்வியஸ்லி வூல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால பாபி போர்ட்டிஸ் வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ப்ரூக் லோபஸ், ஜே க்ரௌடர், மலிக் பீஸ்லி அண்ட் பேட் கானட்டன் கண்டிப்பாக இவங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு தான் போவாங்க. பேட் பவ் வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஐ ரியலி லைக் பேட் பவ். ஏன்னா பேட் பவ் வந்து உனக்கு அந்த மாதிரி ஒரு வெட்டரன், உனக்கு ஒரு ஒரு நாஸ்தி பிளேயர் உன் பெஞ்சில் தேவை பேட் பவ் மாதிரி. ப்ளஸ் இந்த சீரீஸில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் பேட் பவ். ஏன்னா நிறையா அந்த ஹோம் கேம்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி கேம்லையும் சரி, 2-3 கேம்லாம் வந்து ஹாலிபர்ட்டனை ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பான். ஹாலிபர்ட்டன் வந்து 30% ரொம்ப தான் ஷூட் பண்ணியிருப்பான் பேட் பவ் டிஃபெண்ட் பண்ணும்போது. ஸோ பேட் பவ் வந்து பக்ஸோட டிஃபென்ஸ் ஆஃப் த பெஞ்ச் வந்து வெரி குட் அடிஷன் தான். ஆனால் இந்த சீரீஸ்ல அட் த எண்ட் ஆஃப் த டே யூ டிடன்ட் ஹேவ் யானிஸ் அண்ட் ஹெல்த்தி யானிஸ் அண்ட் ஹெல்த்தி டேம். ராஸ்டரே இல்ல அது. ஹெல்த்தி ராஸ்டர் இல்லை. அதுக்கு ப்ளஸ் வந்து இது ஒரு பெரிய ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் யானிஸ் வாஸ் நாட் பீங் ரெஸ்டட் ஃபார் கேம் 82. டேம் அப்கிரேட் ஆனதே வந்து ஃபைனல் கேம் செகண்ட் குவார்ட்டர்ல தான். ஸோ ஹேவிங் கிளின்ச் டு பிளே ஆஃப் டாப் 0 வந்துருச்சுன்ற போது ப்ராபப்ளி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பிளே ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ல ரிஸ்க் பண்ணியிருந்தால் யானிஸ் அண்ட் டேம் குட் ஹவ் கம் a bit sooner into the first round நினைக்கிறியா? இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு நோ மேட்டர் வாட் இன்ஜுரிஸ் ஆர் ஜஸ்ட் இன்னெவிட்டபிள்டா. ஏன்னா போன வருஷமும் சரி, மைக் புடன்சர் இருக்கும்போது வந்து யானிஸ் வந்து 27 மினிட்ஸ் மேலே விளையாடவே மாட்டான். பயங்கரமான ஒரு லோட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்கும். யானிஸை வந்து 27 மினிட்ஸ் மேலே ரெகுலர் சீசன் விளையாடவே மாட்டான். மோஸ்ட்டாக உட்கார வச்சிருவான். 60-65 கேம்ஸ் தான் ஆடுவான். அப்படி இருந்துமே போன வருஷம் ஃபர்ஸ்ட் கேம்ல இன்ஜுரி ஆனான் பிளே ஆஃப்ல. ஸோ இன்ஜுரிஸ் வந்து யூ கேன் நெவர் எக்ஸ்பெக்ட். இதனால ஆமாம், மேபி ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அதுமாரி நீ இவ்வளோ 82 கேம்ஸ் நீ ஆட வைக்கிறது, 75 கேம்ஸ் டேம் ஆட வச்சு அவன் இன்ஜுரி அக்ரிவேட் ஆனது எல்லாமே இருக்கலாம். பட் ஸ்டில்
யூ கேன் நெவர் பி 100% ஷூர். ஏன்னா யானிஸ் வந்து 2020 சரி ஹீட்டு கிட்ட போன வருஷம் திருப்பி ஹீட்டு கிட்ட பிளே ஆஃப் தான் இன்ஜுரி ஆனோம். ஸோ அதனால 2 வருஷமும் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட் வேற. ஸோ அதான் அது ஒன் ஆஃப் த ரீசன். பட் எனக்கு இந்த சீரீஸ்ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, கிறிஸ் மிடில்டனுக்கு வந்து லெஃப்ட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் 2 ஆங்கிளும் காலி. 2 ஆங்கிளே இல்லாம காலே இல்லாம வந்து ஹி ஆவரேஜ் 26 பாயிண்ட்ஸ் வருமோ, நான் உங்களுக்கு அந்த ஸ்டாட் அமைச்சிருந்தேன். ஸோ அதனால லைக் ஐம் வெரி ஹாப்பி வித் கிறிஸ் மிடில்டன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப டவுட் பண்ணாங்க, மிடில்டன் வந்து இன்ஜுரியிலேருந்து வரான் வாஷ்டு, இதுக்கப்புறம் மிடில்டன் வந்து சும்மா ஒரு ரோல் பிளேயர் தான், ஆல் ஸ்டார் லெவல் பிளேயர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. பட் ஹீ கெப்ட் ப்ரூவிங் எவ்ரி ஒன் ராங். ஸோ பிளே ஆஃப்னு வரும்போது வந்து மிடில்டன் ஸ்டெப்ட் அப் ஹியூஜ். டேமோ இல்லை யானுஸும் இல்லைனாலும் மிடில்டன் கேரி பண்ணான் இந்த டீமை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஆமாம், ஸோ அந்த டேம் அக்கிலஸ் இன்ஜுரியும் ரொம்ப பெரிய ஒரு பேக் ப்ளோ தான். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹெல்த்தி டேம் இருந்திருந்தா அந்த கேம் ஒன் மாதிரி ஆயிருக்கும் இந்த சீரீஸ் ஃபுல்லா. ஸோ மேபி ஒரு கேம் பேஸை ஸ்டீல் பண்ணியிருக்கலாம். பட் டேமும் ஹெல்த்தியா இல்லை. அண்ட் இந்த டீம்ல வந்து அத்லட்டிசிசமே இல்லை சுத்தமா. யானிஸை விட்டுட்டீங்கன்னா உனக்கு நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆத்லீட் வந்து ஆண்ட்ரி ஜாக்சன் ஜூனியர் தான். அவன் ஃபர்ஸ்ட் இயர் ரூக்கி. ஸோ ப்ரூக் லோபஸும் ரொம்ப ஸ்லோ, பாபி போர்ட்டிஸும் அத்லெட்டிக் கிடையாது. உனக்கு ஜே கிரவுடர், டேனிலோ கேலனாரிலாம் வந்து விளையாடிட்டு இருக்கான் பெஞ்ச்ல இருந்து அகேன்ஸ்ட் பேசர்ஸ் டீம் ஹூஸ் வெரி யங் அண்ட் அத்லெட்டிக். ஸோ என்னோட பிளான் என்னன்னா, டேம், யானிஸ், கிறிஸ், ஆண்ட்ரே ஜாக்சன், பேட் பெவ் அண்ட் ஏஜே கிரீன் இவங்களை ரீடைன் பண்ணிட்டு பாபி மேபி ஐ டோன்ட் நோ, பாபி எனக்கு 100% தெரியல. ஸோ மீதி இருக்கிற பீசஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது தான் வந்து பக்ஸோட ஃபர்ஸ்ட் பிளானாக இருக்கும். அதை வந்து டாக் ரிவர்ஸ் வந்து எக்ஸிட் இன்டர்வியூலே ஒரு மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டான். ஸோ பட் ஓவரால் இந்த சீசன் முடிஞ்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் சீசனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற கண்டென்டிங் டீம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்க லேக்கர்ஸ் ஃபேனாலும் சரி, வாரியர்ஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரே வருஷத்துல 3 ஹெட் கோச் ஃபயர் பண்ணி உனக்கு சூப்பர் ஸ்டாரை வாங்கி திருப்பி ரோல் பிளேயர்ஸை லூஸ் பண்ணி இன்ஜுரி, அதனால எனஃப் ஆஃப் த ட்ராமா. ஸோ பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் கிறிஸ் மிடில்டன் அண்ட் ஃபியூ அதர் ரோல் பிளேயர்ஸ் லைக் பேட் பெவ் and Dame obviously. So Dame வந்து when he is healthy he showed what he can do in game 1. So அதனால I'm very happy with the roster, especially the big three. But yeah, I'm excited for next year. பாப்போம். I mean, Bucks versus series எனக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபேக்டர் என்ன தோணுச்சுன்னா, Bucks clearly looked old against Pacers. ஏன்னா வந்துட்டு Pacers extremely young team. அண்ட் ஒரு பிகர் ப்ராப்ளம் அவங்க என்னன்னா, தே ஹேட் நத்திங் டு லூஸ். ஏன்னா அவங்க ஒண்ணுமே அச்சீவ் பண்ணது கிடையாது ஒலின்றதுனால, வந்தா மழை போனா மழைன்ற மாதிரி தான் ஆடினாங்க அவங்க, கவலையே இல்லாம. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீ சொன்ன மாதிரி பக்ஸுக்கு வந்து ஆப்வியஸ்லி சாம்பியன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன், டாப் கண்டெண்டர்ஸ் அவங்க. தேன் அவன் மட்டுமே ஃபுல் ஹெல்த்தியா ஆடிந்தா கூட பீப்புள் வுட் ஸ்டில் பிக் பக்ஸ் அஸ் த ஃபேவரட். ஏன்னா நீ டேன், யானிஸ் 2 பேரும் சேர்ந்து ஆடுறது நீ இக்னோர் பண்ணிட்டு, யானிஸ் ஆர் டேன் யாராவது ஒருத்தர் தான் இந்த டீமை கேரி பண்றாங்கன்னா கூட பீப்புள் வில் ஸ்டில் பிக் பக்ஸ் ஓவர் பேசர்ஸ் இந்த சீரீஸ்ல. பட் ஆடின 2 பேர்ல ஒருத்தர் ஃபுல்லாவே ஆடல, இன்னொருத்த ஆடினவன் ஹி வாஸ் 70-80% இன்ஜூர்ட் ஆல் த டைம்ல போது ஆப்வியஸ்லி ஆட்ஸ் அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய அந்த எஜெக்ஷன் ரிஜெக்ஷன்லாம் வந்த போது இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ரோல் பிளேஸ் நிறைய பேரை வந்து பேசர்ஸோட ரோல் பிளேஸ் ரொம்ப அவுட் ரன் பண்ணாங்க. டிரான்சிஷன்ல ஒரு ரீபவுண்ட் எடுக்கிறாங்க அந்த மிஸ் ஆன ஷாட்டுக்கு, பேசர்ஸ் அவ்வளோ ஃபாஸ்டா புஷ் பண்றாங்க பேச. இஸ் ஆல்வேஸ் பி தி லாஸ்ட் கை டு ஜாயின் தி ஃபைட். எப்பவுமே லாஸ்டா அவன் ஜாயின் பண்ணிக்கிறான். ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, அவன் தான் பெயின் பிரசன்ஸ். ஸோ அவன் உனக்கு ரொம்ப டிலேவா இருக்கான், ஸ்லோவா இருக்கான் அப்படிங்கும் போது கிளியர்லி அது ஒரு அப்ஸோட அஃபென்ஸ் போது கிளியர்லி இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெயின் டாமினன்ட் பிரசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆகும் இல்லை. மைல்ஸ் வாஸ் குட், பட் டாமினேட் அத்தாரிட்டி இப்போ அவங்க இருக்கான்றதுனால உள்ள டிரைவ் பண்ணவே பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஆஃப் தட். ஏன்னா ரூடி கோபர், லெம்பி இவங்கெல்லாம் வந்து பெயிண்ட்ல இருந்தா சில காட்ஸா உள்ள டிரைவ் பண்ணவே யோசிப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா ஷாட்டை பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மைல்ஸ்டோன் கிட்ட யாரும் யோசிக்கல. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த லேட்டரல் ஸ்டே பிரசன்ஸை இதுல பிளேயர்னு பார்த்தா உங்க டீம்ல மெயின் ஆளே டேம் தான். அண்ட் அவரோட பிரசன்ஸ் பார்த்தா ஆஃப் ஆஃப் த சீரீஸ்க்கு இல்லவே இல்லைன்ன போது அதை ரெப்ளிகேட் பண்ற பர்சனும் உங்க டீம்ல அன்பார்ச்சுனேட்லி இல்லாம போயிடுச்சு பக்ஸ்ல. ஸோ
ஓகே. necessarily எடுக்கல அப்படின்னா கூட obviously they played a little injured team, less injured team. லெஸ் So, இன்ஜூர் டீம் பிளஸ் ரொம்ப டர்ட்டியா விளையாண்டாங்க இந்த சீரிஸ் ஃபுல்லா. ஏன்னா நான் வந்து இதை வந்து சும்மா நான் ரெஃப்ஸ் மேல ப்ளேம் பண்ணணும்னு நான் சொல்ல. ஆனா மிடில்டன் வந்து கிளியர்லி இன்ஜூர்ட். அவன் ஆங்கிள் இன்ஜுரியில விளையாடும் போதே வந்து ஆரன் நீஸ்மித், ஆண்ட்ரூ நிம்பார்ட்லாம் வந்து ஒரு பொசிஷனுமே வந்து அவன் லேண்டிங் ஸ்பேஸ்ல போய் இருக்கிறதாலும் சரி, அவன் பாடி மைல்ஸ் டர்னர்லாம் லிட்டரலி அவன் பாடியை த்ரோ பண்றான் மிடில்டன் மேல. ஸோ ரொம்ப பிசிக்கலா நாங்க வந்து அந்த மாதிரி விளையாடினா அது ஃபவுல் கால் பண்றாங்க. ஸோ டோனி பிரதர்ஸ் ம். வந்து 2 கேம் வந்து அஃபிஷியேட் பண்ண 2 கேமுமே லாஸ் தான். பக்ஸுக்கு வந்து ஃபவுல் கால்ஸே இல்லை சுத்தமா. ஸோ நாங்க பிசிக்கலா விளையாடும் போது அது ஃபவுலு. ஆனா வந்து பேசஸ் ஆர் லைக் தேர் அலவுட் டு பிளே எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டி. ஸோ அது வேற ஒரு ஃபேக்டர். அண்ட் நீ சொன்ன மாதிரி ப்ரூக் லோப்பஸ் வந்து என்ன பிரச்சனைனா, ப்ரூக் லோப்பஸ் வந்து டீப் த்ரீஸ் அட்டம் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு ம். லைன் கிட்ட கூட இருக்க மாட்டான். டீப் த்ரீ அட்டன் அதான் பண்ணிட்டு ம். ஏன் அந்த மாதிரி பண்றான்னா, அப்பதான் வந்து அவனால குயிக்கா வந்து டிராப்புக்கு போக முடியும் பெயிண்ட்ல அந்த சைடு. ஏன்னா ம். ப்ரூக் லோப்பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுவான். இப்போ நீ ப்ரூக் லோப்பஸ் வந்து நினைச்சா உள்ள பூந்து விளையாடலாம். பட் யானிஸ் இங்க இல்லாததால அவன் தான் வந்து மெயின் ரிம் ப்ரொடெக்டர். ஸோ அதனால அவன் டீப் த்ரீ அட்டம் பண்ணிட்டு அது பிரிக் ஆயிடுச்சுன்னா அவன் திருப்பி அந்த சைட் போகணும். அவன் டிரைவ் பண்ணி உள்ள போய் விளையாடலாம். நீ இட்ஸ் யுவர் குவிக் யூ கேன் லைக் ஆப்வியஸ்லி 7-3 அவன். ஸோ மைல்ஸ் டர்னர்லாம் புள்ளி பண்ணிட்டு உள்ள போகலாம். ஆனா யானிஸ்ல தான் பிரச்சனை. அதே தான் வந்து பூடனோசர் வந்து ஒரு நல்ல மூவ் பண்ணது என்னன்னா, ஃபைனல்ஸ்ல வந்து யானிஸ் பிளேட் 5. யானிஸ் தான் சென்டர் ஆடி இருப்பான். ஸோ அந்த ம். சைடு வந்து உனக்கு ஏட்டன் இருப்பான். ஏட்டன் இருக்கும்போது யானிஸ் தான் வந்து ஏட்டனை கார்ட் பண்ணுவான். அதே தான் வந்து இங்க பண்ணிருக்கணும். நீ மைல்ஸ் டர்னர் அங்க இருக்கான்னா உனக்கு யானிஸ் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச் அப். ஏன்னா வந்து யானிஸ் ஆவரேஜஸ் 42 பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்ட் தி ஸ்பேசஸ் டீம். அதனால ம். யானிஸ் இல்லாதது பெரிய ப்ளோ. அதான் அத்லெட்டிசிசம் இல்ல சுத்தமா. இந்த டீம் வந்து இந்த ஓல்டு பக்ஸ் ராஸ்டர் ப்ரூக் லோபஸ் இந்த டீம் வந்து யாரோட நல்லா மேட்ச் அப் ஆகும்னா செல்டிக்ஸ் அண்ட் நகட்ஸ். ஸோ செல்டிக்ஸ் ம். கிட்ட இந்த வருஷம் பக்ஸ் வேற வெரி பெர்ஃபெக்ட் மேட்ச் அப். ஏன்னா 2 கேம் பயங்கரமான ப்ளோ அவுட்ஸ் ரெகுலர் சீசன்ல. அண்ட் நகட்ஸ் கிட்டயும் சூப்பரா மேட்ச் அப் பண்ணாங்க. யோகிச்ச வந்து நல்லா டிஃபன் பண்ணியிருப்பான் ப்ரூக் லோபஸ். ஏன்னா யோகிச்சும் உனக்கு ஆப்வியஸ்லி ஸ்லோ, ப்ரூக்கும் ஸ்லோ. பிளஸ் ப்ரூக் வந்து ஹீ இஸ் வெரி பிக், இஸ் பிகர் தென் யோகிச். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு ஒரு மிஸ் மேட்ச் இருந்துச்சு யோகிச்சுக்கு. அதனால அதான் நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தேன். எனக்கு ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல செல்டிக்ஸோ இல்ல ஃபைனல்ஸ்ல நகட்ஸ் இருந்தாலோ பக்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்தேன். ஏன்னா இந்த டீம் வந்து அந்த 2 டீமையும் ஃபேஸ் பண்ணா நல்ல சான்ஸ் இந்த டீம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேசஸ் அது இல்லை. ஏன்னா நீ சொன்ன மாதிரி பேசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டான டீம், ரொம்ப குவிக் டீம், ரொம்ப யங்கு. இது ரொம்ப ஒரு ஓல்டு வெட்டரன் டீம். ஸோ அதான் ராஸ்டர் மூவ்ஸ் பண்ணாதான் வந்து லைக் ஆப்வியஸ்லி பக்ஸ் நீட் டு கெட் யங்கர். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து லீக்ல ஓல்டஸ்ட் டீம் நாங்க தான். ஸோ கண்டிப்பா யூத் அண்ட் அத்லெட்டிசிசம் தேவை. அதனால பார்ப்போம். ஆஃப் சீசனுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். This tournaments, box phases. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதி ப்ரோ எல்லா பாயிண்ட்டும் விடாம பேசிட்டாரு. ஸோ பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா ரோல் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு பெஞ்ச்ல இருந்து எல்லாத்தையும். நான் பேசிட்டே போவேன், அவ்வளோ இருக்கு. ப்ரூக் லோப்பஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்குமா? ஏன்னா மீன் நான் லேக்கர்ஸ்க்கு நிறைய ட்ரேட் ரூமர்ஸ் பார்த்தேன். ஆப்வியஸ்லி ஏடி வந்து சென்டரா ஆடாம லைக் பவர் ஃபார்வர்ட் ஆடினா லைக் இன்னும் அவங்களோட பொட்டன்ஷியல் நல்லா டேப் இன் பண்ணலாம். ஸோ சென்ட்ரு கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய லைக் ட்விட்டர்ல லேக்கர் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஸோ ப்ரூக் லோப்பஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்ல. ப்ரூக் லோபஸ் வந்து போன வருஷம் இன்னும் நிறைய அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் டிபிஓ ரன்னர் அப். பிளஸ் ஐ திங்க் ப்ரூக் லோபஸ் வாஸ் 35 இயர்ஸ் லாஸ்ட் இயர். அண்ட் ஹீ இஸ் அ டிஃபென்சிவ் சென்டர் ஹூ கேன் ஷூட் த்ரீஸ். உனக்கு அந்த மாதிரி சென்டர்ஸ் அவ்வளோ பேர் கிடையாது. ஸோ பிக் ஹூ கேன் ஷூட் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த ரிம் வந்து ரொம்ப ரேர் இந்த கரண்ட் இந்தியாவில். ஸோ போன வருஷம் இருந்துச்சு. ஆனால் ஐ திங்க் இந்த வருஷமும் ப்ரூக் லோபஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த அந்த ஆஃப் சீசன் ஃப்ரீ ஏஜென்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் ராக்கெட்ஸ் வந்து 45-48 மில்லியனோ ஆஃபர் பண்ணாங்க லோபஸ்க்கு. அவன் அதை டிக்ளைன் பண்ணிட்டு தான் பக்ஸோட ஸ்டே பண்ணான். ஆனால் நான் வந்து ப்ரூக் லோபஸ் வந்து அப்படியே டோட்டல் ஃபால் ஆஃப் ஆலாம் நான் பார்க்கல. இந்த வருஷம் கண்டிப்பாக கண்டென்டிங் டீம்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஆஃபர்ஸ் வரும். மேபி லேக்கர்ஸ் ஆர் வாரியர்ஸ் ஐ டோன்ட் நோ. பட் கண்டிப்பாக லோபஸ்க்கு வந்து அந்த மார்க்கெட் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கு. See, contending teams ஒரே ஒரு ப்ராப்ளம் எனக்கு என்ன தோணுதுன்னா, they would
ப்ராபப்லி நாட் வாண்ட் a older center. ஏன்னா வந்து லோபஸோட கேம்ல வந்து ஆக்சுவலி தேர் இஸ் நோ ப்ராப்ளம் பிகாஸ் நீ சொன்ன மாதிரி அவர் பயங்கர ஃப்ளோ ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுறான், அவனுக்கு ரிமூவ் ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் அவரோட ஸ்பீட் அண்ட் ஸ்டேக்ஸ் தான் எல்லாருமே ஃபேக்டர். ஸோ இப்போ கண்டென்டிங் டீம்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ as long as they have a young center. ஸோ இப்போ ஓகேசி செட் இருக்கு. ஸோ பெலிகன்ஸ்ட வந்து பார்த்தா வேலன்சோலிஸ் அவ்வளோ பெரிய ஃபேக்டர்னாலும் இஸ் எந்த Lopez and he can also shoot threes. See, அதான் ஒரே டிஃபரன்ஸ். லோபஸ் when he shoots threes he is extremely efficient. ஸோ அதுதான் ஒரு செம எக்ஸ்பேக்டர் லோபஸ்ட. மற்ற நிறைய த்ரீஸ் ஷூட் பண்ணுற சென்டர்ஸ் பார்க்க முடியும். பட் எஃபிஷியன்சி பார்த்தா 3-point லோபஸ் இஸ் வே பெட்டர் than all the other centers. ஸோ கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுவான். பட் கண்டெண்டிங் டீம்ஸ் அவன் என்ன போவாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் போனாலுமே ப்ராபப்ளி அவன் பேக்கப் சென்டராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா 26 years அதர் டீம் சென்டர்ஸ் பார்த்தா இஸ் தேர் செல்சி. இப்போ யானிஸோடய ஒரு மேட்சப் தான் வருதுன்னா யானிஸ் will obviously outrun லோபஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேக்கப் சென்டராக கண்டிப்பாக யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி அவங்க ஸ்கில் செட்டும் 3-point ஷூட் பண்ணுறதுனால டெஃபினெட்லி ஒர்க் ஆகுது டீம்ஸ்க்கு. ஸோ பட் கரண்ட் கான்ட்ராக்ட் என்ன இருக்கு பக்ஸ்க்கு அவன்கிட்ட அவனோடது? ஐ திங்க் 28 million நினைக்கிறேன். 28 30. ஸோ நாட் இந்த ஆஃப் சீசன்ல ஃப்ரீ ஏஜென்ட் ஆகுறான் நம்ம லோபஸ். 2-year கான்ட்ராக்ட் நினைக்கிறேன் லோபஸ்து. மோஸ்ட்லி ட்ரேட் தான், ஃப்ரீ ஏஜென்ட் கிடையாது. இந்த வருஷம் பக்ஸ்ல இருந்து வர ஃப்ரீ ஏஜென்ட் வந்து பேட் பேவா இல்ல பேட் கானட்டன். ஸோ பேட் கானட்டன் தான் மோஸ்ட்லி ஃப்ரீ ஏஜென்ட் இந்த வருஷம். மற்றபடி எல்லாமே ட்ரேட்ஸ் தான். இருக்கா? பீஸ்லி ட்ரேட் தானா? புரியல. பீஸ்லி பீஸ்லி ஃப்ரீ ஏஜென்ட் தான். பீஸ்லி வந்து டீம் ஃப்ரெண்ட்லி வெட்டரன் கான்ட்ராக்ட் தானே சைன் பண்ணான். ஐ திங்க் 2.5 million தான், ரொம்ப சீப் கான்ட்ராக்ட் தான். ஸோ பீஸ்லி வச்சுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா யானிஸ் இல்லாமல் லிட்டரலி பீஸ்லி வந்து யூஸ்லெஸ் தான். ப்ளஸ் டிஃபென்ஸும் கிடையாது. இஃப் பீஸ்லி இஸ் கம்மிங் ஆஃப் த பெஞ்ச் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, பீஸ்லி பெஞ்ச்லேருந்து வருது. பட் ஸ்டார்டரா வந்து பீஸ்லி வந்து அதனால தான் பேட் பேவ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பிளே ஆஃப் சீரிஸ் ஃபுல்லாக. ஏன்னா பீஸ்லி வந்து டிஃபென்ஸ் சுத்தமாக கிடையாது, ஒன்றுமே ஜீரோ. அவன் யானிஸ் இருந்தா யூ கேன் யூஸ் பீஸ்லி. ஏன்னா யானிஸ் வந்து உள்ள டிரைவ் பண்ணிட்டு கிக் பண்ணுவான் பாலை வெளில. பீஸ்லி கேட்ச் அண்ட் ஷூட் 3. மற்றபடி பீஸ்லி யூஸ்லெஸ் தான். சரி, அதுதான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் டிஃபென்சிவ் ப்ரெசன்ஸ் இப்போ ஒரு டீம்ல இருக்குன்னா அவன் இருந்தா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்லி யூஸ் இல்லாத பீஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ற ஃபேக்டர் வந்து எனக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் டிஃபென்சிவ் பிளேயரை வந்து ரொம்ப பர்டன் பண்ற மாதிரி தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு வாரியர்ஸ் பின்னாடி ரிலேட் பண்ணுவாங்க. இப்போ ட்ரேமாண்ட் கிரீன் உள்ள இருந்தா அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்ல ரோல் இருக்கு, நல்ல வேலை இருக்கு அப்படின்னு வந்துட்டு இப்போ ப்ராபப்ளி அந்த டீம்ல கிறிஸ் பாலோ இல்லைன்னா வந்துட்டு சொல்லியே சொல்லலாம். எனக்கு ஏன்னா ஹீ மேக்ஸ் தம் ஒர்க் ஈவன் பெட்டர். பட் அவன் இல்லாத போது இப்போ கிறிஸ் பால் மட்டும் தனியாக போனா அவன் டிஃபென்சிவ் லயபிலிட்டி. ஸோ இப்போ என்ன ஆகுது, தட் புட்ஸ் அடிஷனல் ப்ரெஷர் ஆன் டேமாண்ட். அதே மாதிரி இப்போ யானிஸ்க்கு இதே மாதிரி தான். இப்போ பீஸ்லி வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவல் அவங்க நல்ல டிஃபென்ஸாக இல்லாதனால அவங்க பண்ணுற டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ யானிஸ் கவர் அப் ஆகும். ஹெல்ப் டிஃபென்ஸ் வரதா இருக்கட்டும், பெயிண்ட்ல யாராவது உள்ள டிரைவ் பண்ணும்போது இவன் போய் ரெக்கவர் பண்ணி அவங்கள வந்து பிளாக் பண்ணதா இருக்கட்டும், கார்ட்ஸ் யாராவது ஈஸியாக பிஓஏ டிஃபென்ஸ் ஒழுங்காக கொடுக்காம ஆப்போனன்ட் கார்டு ட்ரைவ் பண்ணா ரொம்ப நிறைய பேர் மிஸ்டேக்ஸை ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ கவர் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டீசன்ட் லெவல் ஆஃப் 1-on-1 டிஃபெண்டர் இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் வந்து மலிக் பிஸ்டர் பிரசன்ஸ்ல இருந்தா அந்த 1-on-1 டிஃபென்ஸ் வந்து பெருமைப்பில் பிஓஏ டிஃபென்ஸ் மச் பெட்டர் தேன் பிஸ்டி. ஸோ என்ன ஆகும், ஹெல்த் டிஃபென்ஸ் நிறைய ஆட வேண்டிய அவசியம் இருக்காது. யானிஸ் அவனோட மேடம் மட்டுமே அவன் பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் வே டு ஹார்ட் அண்ட் பீப்புள் லைக் யானிஸ். இவன் கவர் அப் பண்ணல, இவன் நல்லா ஆடல, அவனோட டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் பேட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த சீசன் பார்த்தா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது யானிஸோட டிஃபென்சிவ் ஸ்டாட் இந்த இயர் ஆக்சுவலாக ட்ராப் ஆயிருக்கு. பட் அதோட பிகர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா அவனோட சரௌண்டிங் இருக்கிற பீசஸ் வந்து பார்த்தா வேர் வெரி மச் லயபிலிட்டி ஆன் டிஃபென்ஸ். ஸோ இவன் நிறைய கவர் அப் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் வந்து அதனால அவனோட இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் அவனோட ஆன் த ஃப்ளோர் ப்ளஸ் மைனஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய 1-on-1 டிஃபெண்டர்ஸ் கண்டிப்பாக தேவை பிளே ஆஃப்ஸ்க்கு எஸ்பெஷலி. ஸோ நீங்கள் அந்த பிளே ஆஃப்ல அந்த கேம் 4 பேட் பம் எப்போ வந்து இவங்க ஸ்டார்டிங் நினப்பில் பிசிக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்களோ the first game they actually won, ended up winning. ஸோ அது ஒரு பிட் டிஃபரன்ஸ் பார்த்தா டிஃபென்சிவ் அப்கிரேட் தான். ஸோ டிஃபென்ஸ் ஃபோக்கஸ்டாக கார்ட்ஸ் இருக்கிறது வில் மேக் சென்ஸ். ஸோ இப்போ பீஸ்லி மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி யானிஸோட ஆப்சன்ஸில் ஹி டசன்ட் ப்ரொவைட் யூ மச் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பீப்புள் who don't provide much வந்து
வேற யாராவது பெட்டர் ஆஃபர் இருக்கு, யூ கேன் மூவ் ஆஃப் ஆஃப் தெம் அப்படின்னா வந்து என்ன கேட்டா இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் மூவ் டு மூவ் ஆஃப். இல்ல அதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி லோபஸ், ஜே கிரவுடர், பேட் கானட்டன் அண்ட் ஃபியூ பிக்ஸை வந்து ப்ரூக்லினுக்கு தள்ளிட்டு மைல்ஸ் பிரிட்ஜஸ் அண்ட் நிக் லாக்ஸ்டன் இந்த மாதிரி பீசஸை வந்து ஏன்னா நிக் லாக்ஸ்டன் அலாங் யானஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா நிக் லாக்ஸ்டன் அண்ட் யங் அத்லெட்டிக் சென்டர். ஸோ ஆனால் ஹீ கேனாட் ஷூட் த்ரீஸ். பட் எங்களுக்கு இதுக்கப்புறம் 3 பாயிண்ட் ஸ்கோரே தேவை கிடையாது. ஏன்னா மிடில்டன், டேம் இருக்கான், இன்னொரு பீஸ்லி சப்போஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் இன்னொரு கார்டு அவனே வாங்கிட்டாலும் லைக் வி டோன்ட் நீட் 3 பாயிண்ட் ஷூட்டிங் எனிமோர். அதனால தெரியல, பாப்போம். ஆக்சுவலி ஏஜே ட்வின் ஆல்சோ இஸ் a very ஆமா efficient segment ஆமா shooter. பட் ஆப்வியஸ்லி அவன் ரிச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் ஆப்வியஸ்லி இன்னொரு 70 to 80 games of regular season ஆடும்போது ஆப்வியஸ்லி can get experience because ஏஜ்லி ட்வின் என்ற பொறுத்தவரையும் நல்ல ரேஞ்ச் இருக்கு அவங்களுக்கு 3 பாயிண்ட் ஷூட்டிங். ஆமா ஏன்னா ஜென்ரலி அவன் இருக்கிற த்ரீஸ் பார்த்தா ரொம்ப டீப் த்ரீஸா இருக்கு. லைக் எடுக்கும் போது ஏன்டா இருக்கிற அப்படின்னு பார்ப்போம். பட் ஆக்சுவலி நைட் டென் ஷாட் ஆஃப் ஒன் இஸ் ஆக்சுவலி ராக்கிங் தம் டவுன். ஸோ அன்டிராஃப்டட் அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ வந்து அவங்களுக்கு டேம் ஒரு மாதிரி ஒரு வெட்டரன் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால he can actually grow on by them. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஒரு நல்ல ஒரு டீசென்ட் 3 பாயிண்ட் ஷூட்டராக மோல்ட் ஆகுது, நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா பாக்ஸ் won't give up on இல்ல him. எனக்கு பக்ஸோட ஒரு இது இருக்கு. யங் பீசஸ் வந்து செம்ம சாலிட்டா. ஏஜே கிரீன், ஆண்ட்ரி ஜாக்சன், மார்ஜான் பூச்சாம், கிறிஸ் லிவிங்ஸ்டன், டைட்டே வாஷிங்டன் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராமிசிங் யங் பிளேயர்ஸ் தான். மார்ஜான் கூட வந்து என்னன்னா ஒரே மென்டல் பிளாக் தான் அவனுக்கு. அந்த ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணுவான். பட் ஆண்ட்ரி ஜாக்சன் அண்ட் ஏஜே கிரீன் வந்து லைக் ரொம்ப வெரி சாலிட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஜார்டன் ஓவராலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தீஸ் டூ ஆர் வெரி ப்ராமிசிங். எனக்கு இன்னுமே வந்து டான்டே வந்து ஏன் கிவ் அப் பண்ணாங்கன்னு தான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. ஏன்னா வி கேவ் அப் டான்டே ஃபார் சர்ஜ் இபாக்கா. ஸோ சர்ஜ் இபாக்கா இஸ் நாட் ஈவன் இன் த லீக் எனிமோர். அந்த மாதிரி அது பெரிய ஃபம்பிள் தான். பட் ஐ ஹோப் தே ரீடைன் தீஸ் டூ யங் கைஸ். பார்ப்போம். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இந்த வருஷம் இந்த பிளே ஆஃப்ல வந்து யானஸ் வந்து இந்த டீமோட லூப் ஹோல்ஸ் எல்லாம் எவ்வளவு கவர் அப் பண்ணிருக்கான்றது இப்போதான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு எல்லாருக்கும். டிஃபென்ஸா இருக்கட்டும் சரி, அஃபென்ஸா இருக்கட்டும் சரி, யானஸ் தான் இந்த டீமோட மெயின் ஆங்கரே. ஸோ அவன் இல்லாதால இந்த டீம் எவ்வளவு அடி வாங்குறது பிளே ஆஃப்ல அப்படின்றது இப்போதான் அது எல்லாருக்குமே. ஏன்னா எவ்ரி ஒன் டுக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ யானஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓவர் அச்சீவ் பண்ணி 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 தே ஜஸ்ட் அவன் அவனை வந்து லேக்கர்ஸ்கோ இல்ல வாரியர்ஸ்கோ இல்ல நியூயார்க் இந்த மாதிரி அவனை வேற ஏதாவது மார்க்கெட்டை மூவ் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஸோ அது நடக்கலான்னு போது தே ஜஸ்ட் ரூல்ட் ஹிம் ஆஃப் த பெஸ்ட் டாப் 3 கான்வர்சேஷன்ஸ், MVP கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே அவன் தூக்கிட்டாங்க. பட் இந்த வருஷம் தான் வந்து ஆக்சுவலி யானஸோட கரியர் பெஸ்ட் சீசன். ஸோ ஹி ஆவரேஜ் 30 on 60% ஷூட்டிங்ல. ஸோ போன வருஷம் வந்து அது யோகிச்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, யோகிச் வந்து வேர்ல்ட்ஸ் எஃபிஷியன்ட் பிளேயர்னு. பட் இந்த வருஷம் யானஸ் became the first NBA player ever to average 30 points on 60% shooting. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பிகாஸ் ஆஃப் டேம். ஸோ டேம் உனக்கு ஃப்ளோரில் இருக்கிறதால அதே தான் ஸ்டெஃப் இல்லை டேம் மாதிரி நீ ஒரு ஆள் வந்து நீ யானஸ் பக்கத்தில் நீ போட்டினா இட் ஜஸ்ட் லெவல்ஸ் அப் இஸ் கேம் ஈவன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதான் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு presence இல்லாமையே 2021 2022 வரையும் he was able to do that efficiently னா அந்த மாதிரி பிளேயர் ஆட் பண்ணா அவனோட பொட்டன்ஷியல் இன்னும் தான் சீலிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சீசன் டேம் உள்ள வந்த உடனே அது அவரோட ப்ரொடக்ஷன்லேயே தெரிஞ்சிச்சு. அவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2-way பிளேயர்ஸ் இந்த லீக் யானிஸ். பட் ப்ராப்ளம் என்னன்னா பக்ஸ்டர் அவனை வந்து ஆங்கரா 2 சைட்லையுமே ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. விச் இஸ் லைக் வே டூ மச் ஃபார் ஹிம், அன்ஃபேர். ஏன்னா உனக்கு அஃபென்ஸ்லயும் அவன் தான் ஒரு மெயின் ஆங்கரிங் பீஸா இருக்கணும் அப்படின்ட்டு 35, 32, 35 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க. டிஃபென்ஸ்லயும் டிஃபென்சிவ் ஆங்கரா மற்றவங்களோட டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸை கவர் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ உனக்கு எப்பவுமே அஃபென்ஸ்ல ஒரு ஆங்கர் செப்பரேட்டா இருக்கணும், டிஃபென்ஸ்ல ஒரு ஆங்கர் செப்பரேட்டா இருக்கணும். 2-way விளையாடுறது ஹி கேன் ஆக்சுவலி பிளே, தட்ஸ் ஃபைன். பட் 2 இடத்துலயுமே ஆங்கரிங் பீஸா அவனை பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ அஃபென்ஸ்ல டேம்ன்ற மாதிரி பாக்ஸ் எடுத்து வந்ததுதான் இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் மூவ். பட் யா அன்ஃபார்ச்சுனேட், ஐ மீன் பிளே ஆஃப்ஸ் வரும்போது இந்த மாதிரி வர சொல்லிட்டு இன்ஜுரியில. ஆனா நீ அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு ஆப்போனன்ட் டீம் பெட்டர்னு சொல்லலாம், நீங்க ப்ளோக் பண்ணிட்டீங்க, என்ன வேணா சொல்லலாம். அப்படின்னாலுமே இன்ஜுரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கேம். ஸோ அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அப்படி இன்ஜுரி ஃபைல பாயிண்ட் இருந்துச்சுன்னா லைக் there is no point in feeling bad. அவ்வளவுதான். this is not as each வந்து மூவ் ஆன் ஆயிட்டு தான் இல்ல போகும். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்டர்கான 2 பேர் உங்களோட 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆமா அப்படி ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவும் ரோல் பண்ண பிளேயர்ஸ் முடியாது. இந்த ரேஸ் பண்ணலாம் நீ. ஆமா. ஸோ 1 or 2 கேம்ஸ் நீ ஜெயிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ ம்
டாப் 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் இப்போ லெப்ரான் ஏடி இல்லைன்னா லேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதேதான் சேம் ஸ்டோரி தான். ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் திஸ் வுட் ஹர்ட் ஈவன் மோர். இவங்க 2021ல இவங்க ரிங்கு ஜெயிக்கலன்னா இது இன்னும் மோசமா இருக்கும் இந்த லாஸ். என்னடா இது வருஷம் வருஷம் பிளே ஆஃப் ஜோக்கர்ஸ் எம்பீட் கான்வர்சேஷன்ல போட்டிருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் ஐம் கிளாட் வி வான். கண்டிப்பா. ஸோ சன்ஸ் மாதிரி ஒரு அக்லியான சுச்சுவேஷன்ல இல்லை இது. சன்ஸ் கிளிப்பர்ஸ் ஃபில்லி மாதிரி இல்லை. பட் நான் பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Now, coming to Philly ஈஸ்ட்ல coming to Clippers வெஸ்ட்ல நேற்று ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. Clippers மேப்ஸ். ஸோ Clippers obviously 2-1 அப்படின்னு போனதுக்கப்புறமா மேப்ஸ் ஐ மீன் 2-1 Clippers ட்ரெயில் பண்ண போது they did tie the game. 4th game லாரஸ் அவங்க வின் பண்ணாங்க. 5th game and 6th game obviously Luka and Kyrie stepped up big time நேற்றுதான். ஸோ சொல்லிட்டாங்க again yet another season of Harden and the PG choking in playoffs. அது வந்து இப்போ ஒரு ஆனுவல் ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு கிளிப்பர்ஸை பொறுத்த வரையும் அண்ட் ஹார்டன் பிஜியை பொறுத்த வரையும். ஸோ அந்த சீரீஸ் பற்றி உங்கள் தாட்ஸ்? எக்ஸ்பெக்டட் தான் ப்ரோ. கவாய் இல்லைன்னோட்டியே லைக் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா டாலஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம லைக் இட்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு பிஜி பத்தியும் ஹார்டன் பத்தியும் ரசல் வெஸ்ட்புக் பத்தியும். லைக் பிளே ஆஃப்ஸ்னா லைக் ஏதாச்சும் கன்சிஸ்டண்டா கண்டிப்பா இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால டாலஸ் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு சோக் பண்ணுவாங்க, அதாவது இவ்வளோ கேவலமா சோக் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹார்டன் அண்ட் பிஜி. எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் ஐ மீன் கொஞ்சமாச்சும் ஸ்டெப் அப் பண்ணிருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் கீ பிளேயர்ஸா இருக்கிறது அஃபென்ஸ் ரன் பண்றதுக்கு. அது பண்ணல. ஸோ ஆக்சுவலி லைக் கேம் வந்து 2-2 ஆனதே லைக் ஐ வாஸ் லிட்டில் சர்ப்ரைஸ்டு தான். ஏன்னா 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு கிளிப்பர்ஸ் ஜெயிச்சது. பட் இவென்ச்சுவலி லைக் பெட்டர் டீம் ஆன் த பேப்பர். எவ்ரிதிங் லைக் பேப்பர்ல பெட்டர் டீமும் டாலர்ஸ் தான் வித்தவுட் கவாய் இந்த கிளிப்பர்ஸ். அண்ட் ஆன் த கோர்ட்டும் ஆப்வியஸ்லி லைக் லூக்கா அண்ட் கைரி லைக் தே கேன் ஜஸ்ட் ரன் த்ரூ த டிஃபென்ஸ். கவாய் இல்லாமல் டிஃபென்ஸும் கொஞ்சம் வீக் ஆயிருச்சு. ஸோ ஈஸியாக ரன் பண்ணிட்டானுங்க ரெண்டு பேர்த்தையுமே கிட்டத்தட்ட எப்படி லூக்கா எப்படி காட்டினாலும் ஹி வில் கிவ் யூ 30. ஸோ அது போக கைரியும் லைக் ஸ்டெப் அப் பிக் டைம் இந்த மேட்ச் இந்த சீரீஸ்ல ஓவராலாவே. அவன் போடுற ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படிடா பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நேத்து ஒரு அந்த இது 3 போட்டோம். அந்த கார்னர் 3 and 1 நேத்து அப்பா நான் தெரிச்சிட்டேன் அதை பார்த்து. லெப்ரான் ட்வீட் சான்ஸே இல்ல. போட்டான். லெப்ரான் கைரிக்கு ட்வீட் போட்டுட்டே இருக்கான். அவன் வந்து அந்த எக்ஸ் லவ்வர் மாதிரி ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான். கைரி திருப்பி வந்துருவான்ட்டு. பட் ஆக்சுவலி செம்மையா ஃபிட் ஆகும் லேக்கர்ஸ்க்கு கைரி வந்தானா. அதுதான் அவன் வந்து ஏடி லெப்ரான் அண்ட் கைரி வந்து செம்மையா ஃபிட் ஆகும். வாட் எவர். கிளிப்பர்ஸ்ல எதுவும் மூவ்ஸ் பாக்குறீங்களா, அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கிளிப்பர்ஸ் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஓச் ட்வீட் இப்பதான் பார்த்தேன். டைலு இஸ் பிளானிங் டு எக்ஸ்டெண்ட் வித் த கிளிப்பர்ஸ் ஆஸ் ஹெட் கோச். ஸோ டைலு வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால ஸோ நம்ம டைலு கான்வர்சேஷன்ஸ் பேசிக்காக தூக்கிடலாம். அண்ட் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இப்போ தான் வந்திருக்கு, லிட்டர்லி 20 minutes பேக். மேக்ஸி கிளீபா has dislocated his shoulder. ஸோ 3rd degree AC joint sprain. அதனால மேக்ஸி கிளீபா will be out of the playoff run for Mavericks. He scored game 5ல 20 points என்னமோ ஸ்கோர் பண்ணால, 20 18 ஸ்கோர் பண்ணான்னு நினைக்கிறேன் மேக்ஸி கிளீபா. எக்ஸாக்டா எனக்கு எவ்வளோன்னு தெரியல, அதை பார்க்குறேன். ஆனால் பிளே ஆஃப் ரன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கீ ரொட்டேஷன் பிளேயர் லூஸ் பண்றதெல்லாம் பெரிய ப்ளோ தான். ஸோ பார்ப்போம். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் மேவரிக்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் இயர்ல. ஆமாம், நேற்று லிட்டரலி 5 minutes தான் விளையாடிருக்கான் கிளீபா. 10 of 18 3 point இந்த சீரீஸ்ல. ஸோ ஒரு டீசென்டான ஃப்ளோர் ஸ்பேஸர் வேற அவங்களுக்கு. ஸோ பெரிய லாஸா இருக்கும் கண்டிப்பா. பெரிய லாஸ் தான் இது, கண்டிப்பா பெரிய லாஸ் தான் மேவரிக்ஸ்க்கு. பட் ஹெல்த்தி அண்ட் லக்கி டீம் வின்ஸ் இட் ஆல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. யூ ஹேவ் டு பி ஹெல்த்தி அண்ட் யூ ஹேவ் டு பி லக்கி. ஸோ லக்குமே ஒரு பெரிய ஃபேக்டர் சாம்பியன்ஷிப்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு இந்த மாதிரி க்ளவுன் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் ரிங்கு, பபுள் ரிங்கு, இன்ஜுரி, ஃபேக் ரிங்கு, அது எல்லாமே நீ என்னதான் க்ளவுன் பண்ணாலுமே ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னா லக்குமே ஒரு பெரிய ஃபேக்டர் தான் உனக்கு. யூ ஹேவ் டு பி வெரி லக்கி அண்ட் யூ ஹேவ் டு பி ஹெல்த்தி. இது 2 இருந்தா மட்டும்தான் அவனால ஜெயிக்க முடியும். லக் இல்லாம நீ ஜகர் நாட்டாலாம் 7 game சீரீஸ்ல அது வந்து பாசிபிளே கிடையாது NBA-ல. அதனால பார்ப்போம்.
ஸோ பட் அது ஆமா இது ஐம் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஒர்க் அவுட் ஃபார் மேவரிக்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க பிளே ஆஃபே உள்ள வரல. ஸோ அவங்க பேசிக்காக டேங்க் வர பண்ணாங்க இந்த கைரி ட்ரேடுக்கு அப்புறம். அது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க, கைரியும் பால் டாமினன்ட்டுக்கு உனக்கு லூக்காவும் பால் டாமினன்ட் கார்டு, ஸோ எப்படி ஒர்க் ஆன் பண்ணாங்க. பட் அதான் நம்ம அந்த வுல்ஃப்ஸ் சினாரியோ தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ட்ரேட் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை, ஃபுல்லாக எல்லாரும் க்ளவுன் பண்ணி. ஸோ லைக் நெக்ஸ்ட் இயர் அவங்க வரும்போது they came back even stronger. அதே தான் நான் பக்ஸுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் டேமியன் லில்லர்ட் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, பட் இட் வென்ட் அவுட் அன்ஃபார்ச்சுனேட்லி. நெக்ஸ்ட் இயர் they'll just come back stronger. அதே தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ பேப்பர் ஸ்னாப்ஸ். ஸோ லாஸ்ட் சீரீஸ் பார்த்தா ஓகேசி பெலிகன்ஸ். ஸோ இதுவும் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்வீட் ஓகேசி அண்ட் பெலிகன்ஸ். ஸோ இது வந்து என்ன கேட்டால் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா வந்து பெலிகன்ஸ் வந்து அந்த பிளேயிங் கேம்லேருந்தே தேவர் மிஸ்ஸிங் ஜயாம். ஏன்னா பிளேயிங் கேமில் ப்ராபப்ளி ஜயாம் ஃபுல்லாக ஆடிந்தா தே மேட் ஆக்சுவலி 1 and 7 சீட் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு ஐ ஸ்டில் பிலீவ். பட் அப்பயே அவன் இன்ஜூர் ஆனவன் தான் அண்ட் ஹி குடன்ட் ரெக்கவர் இன் டைம் ஃபார் த சீரீஸ். அண்ட் ஓகேசியில் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் வந்துட்டு SCA by MVP candidate, and the entire team is way too young, and they are all healthy and they are all confident. And our people, the number of scorers are actually SCA தான் main MVP candidate இருந்தாலும் அவங்களுக்கு ஜேலன் வில்லியம்ஸ் இஸ் a very big X factor. ஏன்னா எப்போனா SCA வந்து ஆஃப் த கோர்ட் or having a bad day he completely runs straight forward. அவன் பாயிண்ட் கார்டு பேஸ்ட்லேயே ஆப்பம் ஆகுது. ஸோ ஜேலன் வில்லியம்ஸ் ஒரு செம X factor, and Chet obviously one of the rookie of the year candidates, and obviously Embiid win பண்ணுவான் எனக்கு என்ன. So obviously they look a well-oiled team compared to Pelicans, and நான் ஸ்வீப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா worst case 1 or 2 good shooting games and good games from Pelicans they might end up winning நான் நினச்சேன். பட் direct sweep. So next series இப்போ actually it sets up a very good down go series அவங்களுக்கு. ஏன்னா வந்து it's going to be OKC versus Stars, லூகா vs SGA. ஸோ இது வந்து ஒரு அட் திஸ் பாயிண்ட் இது வந்து MVP vs MVP கான்வர்சேஷன் மாதிரி இந்த சீரீஸ். ஏன்னா லூகாவும் MVP கன்சிடரேஷன், SGAவும் MVP கன்சிடரேஷன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு யோகிச்க்கு MVP தரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தா தரக்கூடாது அப்படின்னு யோசிச்சா எல்லாரோட லிஸ்ட்டுமே ஆப்போசிட் நெக்ஸ்ட் 2 இருக்கிறது இவன் 2 பேர் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யானஸ் வந்து லெசர் மார்க்கெட்டில் இருக்கான் அப்படிங்கிறதுனால அவனை கம்ப்ளீட்லி பிளாக் லிஸ்டே பண்ணுறான் இந்த லிஸ்ட் இருந்து. ஸோ நீ எவ்வளோதான் நல்லா வந்தாலும் உனக்கு கிடையாதுன்ற மாதிரி. என்ன கேட்டால் அது எதனால் அப்படி நடக்குதுன்னா உன் கூட இன்னொரு பிகர் ரெப்யூட்டட் சூப்பர் ஸ்டார் இருந்தாலே டெஃபினட்டாக நடக்கும். ஸோ ஏன்னா திஸ் வாஸ் அ கேஸ் ஃபார் ஸ்டெஃபன் கரி. ஸ்டெஃபன் கரி 2017-2018 தேவர் டாப் 5 ஸ்கோரிங், பட் அவங்க MVP கான்வர்சேஷனில் இல்லை. எதனால் என்னன்னா உன் கூட இன்னும் சூப்பர் ஸ்டார் ஆடுறாரு, ஸோ தட் மேக்ஸ் யுவர் கேம் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க அசீவ் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி கான்வர்சேஷனில் இக்னோர் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அவன் பக்ஸும் வந்து லெசர் மார்க்கெட்ன்றதுனால கேட்கவே வேணாம். நீ என்ன பண்ணாலுமே வந்து நீ வந்து வில் சேம்பர்ல நம்பர்ஸ் வச்சிருந்தாலுமே உனக்கு கான்வர்சேஷன்ல யாரும் இல்லடா அவனை தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ அவனை ரிமூவ் பண்ணிட்டா ஆப்வியஸ்லி யோகிச் கடுத்து 2 இம்பார்ட்டன்ட் MVP கேண்டிடேட்ஸ் பார்த்தா அது உனக்கு லூகாவும் SGAவும் தான். ஸோ இந்த சீரீஸ் வந்து டெஃபினெட்லி செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் whoever wins this particular series will definitely have an upper hand, but still they will have to go through Nuggets or Wolves. But some interesting matchup இருக்கும் OKC match. ஆமா, இன்னைக்கு நகட்ஸ் அண்ட் வுல்ஃப்ஸ் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் கேம், ஸோ ரவுண்ட் 2. ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் தட். இன்னைக்கு ஒரு 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 ப்ரிவ்யூ இருக்கும் நமக்கு 2 டீமும் ஃபேஸ் ஆஃப் ஈச் அதர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ பார்ப்போம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் ரவுண்ட் 2 பிளே ஆஃப்ஸ். ஆல்சோ என்னன்னா மேப்ஸ்ல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு ஃபீல் ஆனதுன்னா லூகாவும் சரி கைரியும் சரி லைக் தேர் அப் த டிஃபென்ஸ் கேம் நல்லா டிஃபென்ஸ் பண்ணானுங்க. கைரி லைக் பர்டிகுலர்லி திஸ் கேம் லைக் நல்லா கார்டட். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க 2 பேரும் பால் ஹேண்ட்லர்ஸ் பிளஸ் டிஃபென்ஸ்லையும் லைக் சம்டைம்ஸ் லைக் தே வில் நாட் லைக் காட் வெல். அதுவே லைக் ஈஸிலி அவங்க டிஃபென்ஸை பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். பட் தே ஆர் ஸ்டெப்பிங் அப் பிக் டைம் இன் டிஃபென்ஸ். அது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ். அஃபென்ஸ்ல ஆப்வியஸ்லி லைக் வி நோ லைக் தே வில் கிவ் யூ லைக் 25-30 எல்லா மேட்சும் கொடுத்துருவானுங்க. டிஃபென்ஸும் அவங்க அதை பார்த்துக்கிட்டானுங்கன்னா லைக் ஓவராலாக அந்த ஃப்ளோரில் இருக்க டீம் வந்து லைக் போத் எண்ட்ஸ்லையும் தே கேன் லைக் கேபிட்டலைஸ். அது பண்ணானுங்க எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. இல்லை, ஐ ஆல்சோ திங்க் கைரி இஸ் வெரி ஹாப்பி இன் டேலஸ் வித் லூகா. ஸோ மென்டலி வந்து அவனுக்கு அந்த பீஸ் இருக்கு இப்போ லூகா கூட. அது ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து யூரோப்பியன் பிளேயர்ஸ். ஸோ யூரோப்பியன் பிளேயர்ஸ் வந்து தே ஹேவ் தட் வின்னிங் மென்டாலிட்டி.
ஸோ லூக்கா வந்து நம்ம என்ன சொன்னாலுமே வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து லூக்கா வாண்ட்ஸ் டு வின். ஸோ அவனுக்கு அந்த ஜெயிக்கணும் அந்த டிரைவ் இருக்கு. ப்ளஸ் அந்த பிளே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சன்ஸுக்கிட்டே சரி. உனக்கு அந்த கில்லர் மென்டாலிட்டி இருக்கு லூக்கா கிட்ட. ஸோ நான் தான்டா அப்படின்ற மாதிரி விளையாடுவான் லூக்கா. அந்த மாதிரி ஒரு யூரோப்பியன் பிளேயர் கிட்ட வந்து கைரி வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேடி ஹார்டன் அந்த டிராமா ப்ளஸ் அந்த செல்டிக்ஸ். ஸோ அப்புறம் லெப்ரான் கூட இந்த லாஸ்ட்ல ஒரு பீஃப் வந்துச்சு அவனுக்கு அந்த கேவ்ஸ்ல இருக்கும்போது. நான் எனக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தான். அவனுக்கு அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி ஐ திங்க் கைரி இஸ் மென்டலி ஹாப்பி வித் லூக்கா. ஸோ பார்ப்போம் அவங்க எவ்வளவு தூரம் போறாங்கன்ட்டு. I mean, European players And வந்து also, பார்த்தாலே in 16 yearsலயே they play like extreme competition back in ஆமா. Europe. So அவங்களுக்கு அந்த level of toughness அந்த mentality என்ன இருக்கணும்ன்றதுதான் அந்த probably 16 yearsல இருந்தே இருக்கும். ஏன்னா I think 17 yearsலயே I think he was Euro League ஆமா MVP. லீக் எம்பிபி. ஆமா யூரோ So லீக் எம்பிபி. Luka knows what needs to be done on the big match situationsல. And they have actually done a good job. Thoroughly good team. Mark Cuban வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் லூக்காவோட 5 பெஸ்ட் years டீம் of இதுதான். run, I think it's the best thing he has had. ஏன்னா உனக்கு ஒரு ப்ராப்பர் பால் ஹேண்ட்லர் who can take care of offense when you go to the bench கைரி இருக்கான். உனக்கு ஒரு 2 டிஃபெண்டபிள் பிக்ஸ் இருக்காங்க. ஏன்னா கேஃபர்ட் வந்து உன்னோட ஸ்டார்டிங் பிக் லைமி ரூக்கியாவே இருந்தாலும் பெஞ்ச்லன்னு வந்துட்டு இஸ் டூயிங் இட்ஸ் ரோல் கரெக்ட்லி. ஏன்னா அந்த ஒரு பிக் இருக்கிறதுனால உனக்கு கைரி அது லூக்கா ஆன் த டைம் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால உனக்கு அந்த லாப் த்ரெட் அண்ட் லாப் ப்ரெசன்ஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நல்ல வெரி குட் டிஃபெண்டர்ஸ் அவங்க 2 பேருமே. அண்ட் உனக்கு வெரி குட் விங் ப்ரெசன்ஸ் இருக்கு இந்த வாட்டி. ஆக்சுவலி உங்களுக்கு பிஜே வாஷிங்டனாக இருக்கட்டும், உனக்கு வந்துட்டு டெரிக் கேஃபர்ட். ஜோன்ஸ் இருக்கட்டும். ஸோ தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி எஃபிஷியன்ட். ஏன்னா தே நோ ஹவு லூக்கா ஒர்க்ஸ், கைரி ஒர்க்ஸ். அண்ட் அந்த அஃபென்ஸ்குள்ளேயே அந்த டிஃபென்ஸ் ஸ்கீம்குள்ளேயே அவங்க விளாடுவாங்க. ஸோ லைக் எந்த பொசிஷன்லையுமே ஹீரோ பால் ஆடாம ஹைஜாக் பண்ணலாம் அஃபென்ஸை. ஸோ தே ஆர் டூயிங் தட் பேக் டு லைக் டெரிக் ஜோன்ஸ் ஜூனியர் இருக்கட்டும், பிஜே வாஷிங்டன். ஸோ as of now, things are looking very good உங்களுக்கு. And this is probably the best chance நான் feel பண்ணுவேன் to got this special. இன்ஃபேக்ட் லூக்காவே சொல்லியிருந்தான் ஏதோ ஒரு மேட்ச் லைக் கிளிப்பர்ஸோட தோத்த மேட்ச், கிளிப்பர்ஸ் ஜெயிச்ச மேட்ச் ஐ கெஸ், ஐ ஷுட் லைக் ஸ்டெப் அப் ஃபார் கைரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அது மாதிரி லைக் அமெரிக்கன் பிளேயர் சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சொல்றது வந்துட்டு இட் கிவ்ஸ் லைக் மோர் கான்ஃபிடன்ஸ் டு கைரி. ஓகே, அந்த அட்டென்ஷன் அவனுக்கு எப்பவுமே லூக்கா தான் ஸ்டில் த ஃபேஸ் ஆஃப் மேவரிக்ஸ். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் த மேவரிக்ஸ் பிளேயரே அந்த மாதிரி சொல்றது வந்து அவனுக்கு வந்து லைக் ஹி வில் பி லைக் மோர் ஹாப்பி. ஆமா யூரோப்பியன் பிளேயர்ஸ் வந்து அந்த மென்டாலிட்டியே டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து அந்த சூப்பர் ஸ்டார்டம் அந்த செலிபிரிட்டி. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம லூக்காவையும் டெவின் புக்கரையும் நம்ம கம்பேர் பண்ணா, ஸோ டெவின் புக்கர் வாண்ட்ஸ் டு பி வெரி ஃபிளாஷி, கெண்டல் ஜெனர் டேட் பண்ணணும், உனக்கு அந்த ஹாலிவுட் ஃபிகர் மாதிரி இருக்கணும், ஸோ அந்த அட்டென்ஷன் பயங்கரமாக ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் லூக்கா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மேன், ரொம்ப லோக்கி, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்லாம் கிடையாது. ஹி இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அபவுட் வின்னிங். அந்த மாதிரி தான் இந்த யானிஸ் டேம் ட்ரேட் நடந்தப்போவே வந்து யானிஸ் பேசிக்காக கேவ் த கீஸ் டு டேம். ஸோ இதுக்கப்புறம் உன் டீம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் அந்த ஸ்டெப் பேக். சி அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆல் நோ லூக்கா அண்ட் யானிஸ் ஆர் த நம்பர் 1 ஆப்ஷன்ஸ். பட் அவங்க வந்து ஸ்டெப் பேக் பண்ணி கைரிக்கு தான் கைரியை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் டேமை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவங்க இறங்கி வராங்கல்ல. ஸோ அதுதான் வின்னிங் மென்டாலிட்டி. தட் இஸ் சம்திங் யூ வில் கெட் வித் ஃபியூ அமெரிக்கன் பிளேயர்ஸ் பட் நாட் ஆல் ஆஃப் தெம். ஸோ நான் வெரி குட் எக்ஸாம்பிள்னா நான் ஸ்டெஃபை சொல்லுவேன். ஏன்னா ஸ்டெஃப் பீயிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் அ டீம் வான் அ சாம்பியன்ஷிப், ஹி டுக் த பேக் சீட். அவன் கேடிக்கு வந்து அந்த இதை கொடுத்தான். ஸோ கேடி நீ ரன் பண்ணு, நீ இந்த ஷோவை ரன் பண்ணு அப்படின்னு அந்த 2 years கேடிக்கு கொடுத்துட்டு திருப்பி யூ டுக் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் யூ வான் அ சிப். ஸோ இதுக்கு பர்ஃபெக்ட் ஃப்ரண்ட் ரன்னிங் லீடர் எக்ஸாம்பிள்னா ஸ்டெஃப் தான் நான் பார்த்த அமெரிக்கன் பிளேயர்ஸ்லேயே. ஸோ அதான் இது இட்ஸ் அ வெரி குட் சைன் ஃபார் த மேவரிக்ஸ். ஸோ அண்ட் ஐ திங்க் லெப்ரானோட ஃபியூச்சர் ஸ்டாட்ஸ் நம்பர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா ஐ திங்க் லூக்கா இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ கேன் டூ. ஏன்னா இப்பயே 24-25 இயர்ஸ்லேயே வந்து அவன் நிறைய லெப்ரான் நம்பர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நெருங்கி வந்துட்டு இருக்கான். லூக்காவோட ஸ்டாட்ஸ்லாம் அன்மேட்ச்டாக இருக்கு. அதனால நெக்ஸ்ட் 10 years வந்து லூக்கா என்ன பண்ணுவான்னு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. பட் அவன் என்ன ஒண்ணே ஒரு ஏன்னா அவன் பெரிய வந்து லைக் அத்லெட்டிக் இல்ல ப்ராப்ளம்னா அந்த அளவுக்கு. அதனால எவ்வளோ இயர்ஸ் அவனால கண்டினியூ பண்ண முடியுன்றது தான் ஒரே கொஸ்டின். அதர்வைஸ் லெப்ரான் அளவுக்கு லைக் 38 இயர்ஸ் வரைக்கும் ஆனா ஈஸிலி பிரேக் பண்ணிடுவான் எல்லா ரெக்கார்டையும் இல்ல லெப்ரான். உனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இப்போ லூக்காட்டையும் சரி யோகிச்சிட்டும் சரி இன்னொரு பெரிய இது என்னன்னா இவங்க ஸ்கில்லு அவங்களோட அந்த போஸ்ட் கேம் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து தட் இஸ் சம்திங் நீ 50 வயசுல கூட நீ அதை வச்சு விளையாடலாம்.
ஸோ உனக்கு அந்த ம். அத்லெட்டிசிசம் டிபெண்ட் பிளேயர்ஸே கிடையாதுல்ல. யோக்கிச்சும் லூக்காவும் உனக்கு பெரிய அத்லெட்டிசிசம்னா நம்ம சொல்லலாம். ஒரு ஏஜுக்கு மேல நீ ஸ்லோ டவுன் ஆவ, கொஞ்சம் அடி வாங்கும். உனக்கு அந்த ஸ்பீடு, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்காதுன்ட்டு. பட் யோக்கிச்னா வந்து லிட்டரலி இப்போ அவன் கிழவ மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான். அதனால யோக்கிச் இஸ் நத்திங் டு லூஸ். அதுதான் லூக்காவும். 38, 40 ஆனா கூட வந்து உனக்கு அந்த ஸ்கில் செட் விட்டு போவாதுல்ல. மசில் மெமரி தானே பேசிக்லி. ஸோ அது உனக்கு விட்டு போகாது. அது அப்படியே தான் ஸ்டே ஆகும். அதே தான் ஷூட்டர்ஸ்க்கும். ஸோ ஸ்டெஃப் வந்து நம்ம சொல்லலாம், ஸ்டெஃபுக்கு வயசாயிடுச்சு என்னன்னு சொன்னாலுமே வந்து ஒரு ஓப்பன் ஷாட் வந்து நீ தூக்கி ஸ்டெஃப் கிட்ட கொடுத்தனா அவன் எவ்வளவு வயசா இருந்தாலும் உனக்கு உள்ளதான் போகுது அது. அதான் இந்த மாரி ஹைலி ஸ்கில்டு ஜெனரேஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த அந்த ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதனால லூக்காக்கு கண்டிப்பா பிரைம் வந்து இட்ஸ் லாங்கர் தேன் அதர் கார்ட்ஸ் இன் த லீக். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ யா ரவுண்ட் 2 மேட்சப்ஸ் கண்டிப்பா பார்ப்போம். எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு. டெஃபினட்டா நம்ம த்ரூ ஆஃப் த வீக் ஆர் திருப்பி இந்த வீக்ல ரவுண்ட் 2 மேட்சப்ஸ் போறத பத்தி ஒரு ரிவ்யூ பார்ப்போம். பட் யா டெஃபினெட்லி நான் எக்ஸைட்டா இருக்கிறது வந்து நாளைக்கு கேமுக்கு தான். ஏன்னா கேம் 7 ஆப்வியஸ்லி. ஸோ நாளைக்கு கேம் 7ஓட ரவுண்ட் 1 மேட்சப்ஸ் எல்லாமே அஃபிஷியலி கன்க்ளூட் ஆயிரும். அது ஈஸ்ட்ல அப்படிங்கிறதுனால தான் வெஸ்ட்ல வந்து ஆல்ரெடி ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்றாங்க இன்னைக்கே நகட்ஸ் அண்ட் புல்ஸ். ஸோ பார்ப்போம். ஸோ கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா போகும். ரவுண்ட் 2 பிகாஸ் இட்ஸ் செமிஸ். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் 1ஓட இன்னும் இன்டென்சிட்டி காட்டுவாங்க டீம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அட் திஸ் பாயிண்ட் தே ஃபீல் தே ஹேவ் தேர் ஓன் சான்சஸ். ஏன்னா எல்லா டீமுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள வர 4 டீம் ஈஸ்ட்ல வந்து ஓகேசி, மேவ்ஸ், நகட்ஸ், வுல்ஸ். ஈஸ்ட்ல வந்து நிக்ஸ், பேசர்ஸ், செல்டிக்ஸ் அண்ட் கேஷ் ஆர் மேஜிக். ஸோ ஈஸ்ட்ல வேணா ப்ராபப்ளி யூ கேன் சிங்கிள் அவுட் அண்ட் சே செல்டிக்ஸ் ஆர் நிக்ஸ் இதுதாண்டா NBA ஃபைனல்ஸ் சான்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட்ல பார்த்தா ஆல் 4 டீம்ஸ் பிலீவ் பண்ணுவாங்க we have a chance with this. ஏன்னா all 4 teams have a good matchup with each other. ஏன்னா நகட்ஸ்லாம் டாமினன்ட் நம்ம சொன்னாலும் நகட்ஸ் have had their problems with Mavs. They have had their problems with Bulls. OKCயோடையும் ப்ராப்ளம் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதே தான் அதர் டீம்ஸ்லையும். ஸோ ஆல் 4 teams will believe they have a chance in an NBA finals வெஸ்ட்ல. ஸோ கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் இன்னும் அல்பே காம்படேட்டிவா இருக்கும் பொழுது. ஸோ ஆக்சுவலி எக்ஸைட்டடா இருக்கு பார்ப்போம். நைஸ் ப்ரோ. எப்போ கிரிக்கெட் எபிசோட் போடும். ஆக்சுவலி ஐபிஎல் எல்லாம் பிளே எல்லாம் செக்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ அதனால சீக்கிரமா நீங்க தான் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் எபிசோட் போடணும். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த அப்கமிங் வீக்லயே கண்டிப்பா ஒரு ஐபிஎல் ரிலேட்டட் எபிசோட் ஒண்ணு போடலான்ற மாரி ஐடியா. ஸோ கண்டிப்பா அ பா பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா சேனல்ல போடலான்னு ஒரு டெஃபினட்டா ஒரு ஐடியா இருக்கு. ஸோ திங்ஸ் ரெடி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் புட்டிங் இட் அவுட் தேர். ஸோ கண்டிப்பா இந்த வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐபிஎல் ரிலேட்டடா ஒரு டாபிக். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யாராவது என்பிஏஓ இல்லை கிரிக்கெட் ஃபாலோ பண்றீங்க, நீங்க இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட், நீங்களும் உங்க ஒப்பீனியன்ஸ் ஐடியாஸ்லாம் பேசணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. இமெயில் ஐடி வந்து எங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க இமெயில் பண்ணுங்க. அண்ட் வி வில் பி டெஃபினெட்லி ஹாப்பி டு ஹேவ் சம் ஒன் ஃப்ரெஷ் வாய்ஸ் இன் திஸ் பாட்காஸ்ட். அதனால இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான். இது நாங்கள் மட்டுமே ஹோஸ்ட் பண்ணி நாங்களே பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு 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 கம்யூனிட்டியாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். நம்ம எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம தமிழில் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். அதனால if you are interested, if you want to join this, please let us know. We'll be happy to have you on board.